வணக்கத்திற்கும் வழிபாட்டிற்கும் உரிய ஆதீனம் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற சான்றோர் பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கம். வாழ்த்துறை என்று போட்டதால் சில உரிமைகளை நான் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த வாழ்த்துறையை 3 பகுதிகளாக நான் பிரித்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். மதுரை காஞ்சிக்கு உரை எழுதிய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் ஐயா திருமலையா இங்கே வந்திருக்கிறார். ஐயா எழுதிய இந்த மதுரை காஞ்சிக்கு அவருக்கு முன்னாள் துணைவேந்தராக இருந்த பேராசிரியர், என்னுடைய ஆசிரியர் இ. சுந்தரமூர்த்தி அவர்கள் ஒரு அருமையான அணிந்துரையை தந்திருக்கிறார்கள். இந்த அணிந்துரையில் அவர் சொன்னது அல்லது பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற இந்த மதுரை காஞ்சியை எழுதியவர் மாங்குடி மருதனார் புலவர். பாடப்பட்ட அரசன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். 4 செழியர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். 19 புலவர்கள் அவனை பாடியிருக்கிறார்கள். இன்னொரு மன்னன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். சிக்கலான மன்னன் அவன். அவன்தான் இந்த வேறுபாட்டை எல்லாம் பாடினான். உற்றுழி உதவியும் உருவொரு கொடுத்தும் பெற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே, ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும், இப்படி பல சிக்கல்லாம் அந்த பாட்டில் இருக்குது. இன்னொருவன் நம்பி நெடுஞ்செழியன், இன்னொரு செழியன். இதில் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருப்பது மாங்குடி மருதனார் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பாராட்டுகிற பொழுது, உனக்கு முன்னால் ஒருத்தன் இருந்தான் முதுகுடுமி பெருவழுதின்னு அவனுக்கு பேர், பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதின்னு பேர். நல்ல நீரை உடைய பகுருடைய ஆற்று நீரை விட சிறப்பாக இருக்கிற அந்த முதுகுடுமி பெருவழுதி வழியிலே வந்த நீ அவனைப் போல இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார். இப்போ நான் அங்கிருந்து எடுக்கிறேன். ஐயாவை வாழ்த்துகிறேன். 1, எப்படி அந்த நல்ல நீரை உடைய பகுருடைய ஆற்று மணலிலும் பல்லாண்டு வாழ்க வாழ்க வாழ்க. அப்புறம் கொஞ்சம் முன்னாடி வரேன். பஹ்ருளியாற்று பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள. குமரி ஆறு ஒன்று இருந்தது. அடுத்தது குமரியாற்று மணலிலும் பல்லாண்டு வாழ்க 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 என்று நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு கரண்டாக வாழ்த்தணும்னா தாமிரபரணி ஆற்று மணலிலும் பல்லாண்டு வாழ்க வாழ்க வாழ்க. நான் இருக்கிற இடத்திலிருந்து வாழ்த்தணும்னா வையாற்று மணலினும் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று நான் வாழ்த்துகிறேன். தமிழகமே வாழ்த்த வேண்டும் என்றால் காவிரி ஆற்று மணலினும் பல்லாண்டு வாழ்க 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 என்று வாழ்த்துகிறேன். இந்தியாவே வாழ்த்தணும்னா கங்கை ஆற்று மணலினும் பல்லாண்டு காலம் வாழ்க 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 என்று வாழ்த்துகிறேன். எங்கள் ஐயா பெரும் பேராசிரியர் அறிஞர் ஐயா மாப்பே சீனிவாசன் வந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், என்னப்பா ஆழ்வாரை விட்டுட்டியே, பெரியாழ்வாரை விட்டுட்டியே, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ்க. சங்க இலக்கியத்துக்கு புறநானூருக்கு உரை கண்டவர். அப்படி நான் வாழ்த்த வேண்டுமானால் காலையில் தான் சொக்கநாதரை பார்த்தேன். சொக்கநாதர் வாழ்த்தினோம்னா நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீயே வாழ்க வாழ்க என்று அவ்வை பாட்டி வாழ்த்தாக நான் வாழ்த்த விரும்புகிறேன். ஆனால் இந்த வாழ்த்தை எல்லாம் தாண்டி எனக்கு பிடித்த வாழ்த்து மணிமேகலையில் வருகிற வாழ்த்து. நினக்கென வரைந்த ஆண்டுகள் பலவும் மனக்கினிதாக வாழிய வேந்தே என்று அந்த மன்னனை வாழ்த்தியது போல ஐயா அவர்கள் 120 ஆண்டுகள் வாழ்வார்கள் என்று அவர் எப்போ பிறக்கிற பொழுதே நிர்ணயிக்கப்பட்டதோ மணிமேகலை சொல்கிற வாழ்த்து. நினக்கென வரைந்த ஆண்டுகள் பலவும் மனக்கினிதாக வாழிய வேந்தே என்று வாழ்த்தவே என் தமிழ் நெஞ்சம் ஆசைப்படுகிறது. ஏன் வாழ்த்த வேண்டும்? இவ்வளவு வாழ்த்து ஏன் வாழ்த்த வேண்டும் என்றால் அதுக்கு 3 செய்திகள் இருக்கின்றன. 1, நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறவன். இன்றைக்கு உலகத்தில் 9 கோடி பேர் தமிழர்கள் இருக்கிறார்கள். ஐயா சரியா சொல்றேன்னா 9 கோடி பேர் தமிழர்கள் இருக்காங்க. இல்லை தமிழனா பிறந்து தமிழ் பேச தெரியாத 1 கோடி பேர் இருக்கான். மொரீஷியஸில் ஆறுமுகன் பேர் வச்சிருப்பான், தமிழ் தெரியாது. 10 கோடி தமிழர்களுக்கும் தெரிந்த தமிழ்நாட்டில் இப்பொழுது வாழ்கிற ஒரே தமிழறிஞர் எங்கள் ஐயா தமிழறிஞர் சாலமன் பாப்பையா தான். நான் வெளிப்படையாக தான் பேசுகிறேன். 2வது, தமிழ் என்றால் அடையாளம் திருக்குறள், திருக்குறள் என்றால் தமிழ்.
இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற 9 கோடி தமிழர்களுக்கும் திருக்குறளை கொண்டு சேர்த்த பெரியவர்கள் என்றால் ஒரு 5 பேரை சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் ஒளிவு மறைவில்லாதான பேசணும். முதல்ல ஒருத்தர் சொல்லணும்னால் டாக்டர் மூவா சொல்லணும். 1948 திருவள்ளுவர் வாழ்க்கை விளக்கம், 49 கையடக்க பதிப்பு, இன்றைக்கி பல கோடி பதிப்பு வந்துடுச்சு. 508வது பதிப்பு வந்துடுச்சு, பல கோடி வித்தாச்சு. 2வது சொல்லணும்னா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை சொல்ல வேண்டும், அதுக்கு நேரம் இல்லை விளக்கிறதுக்கு. 3வது சொல்ல வேண்டும்னால் திருக்குறளார சொல்லணும். அவர் எழுதின 27 நூல் திருக்குறள் பற்றி தான். திருக்குறளை தான் பேசுவார், திருக்குறள் தான் எழுதுவார். 4வது சொல்லணும்னா எங்கள் ஐயா குன்றக்குடி சாமியை சொல்லணும், பெரியவங்களை சொல்லணும். இந்த பிறப்பில் அவங்க தலைமையிலலாம் நான் பேசியிருக்கேன். 5வது எங்கள் ஐயா சாலமன் பாப்பையா. உலகம் பூரா திருக்குறளை கொண்டு சேர்த்த பெரியவர்களில் அவர் தான் முதன்மையானவர், முதலாமவர். அதற்காக வாழ்த்துறேன். ஏன் அவருக்கு என்ன சிறப்பு? அவர் வருகிற காலத்தில் மீடியா வந்துருச்சு, சன் டிவி வந்துருச்சு. உலகம் முழுமையும் காலையில் சன் டிவியில் திருக்குறளை அவர் சொல்கிறத கேட்காம தமிழனே இல்லை. நீங்கள் லண்டனில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் காலையில் சன் டிவியில் திருக்குறளை சொன்னார். ஒரு முறை அல்ல, ஒரு முறை சொல்லிட்டு 2வது நீதி இலக்கியம் சொல்கிற போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை இவரை அழைத்து 2வது முறை சொல்லுங்க என்று தலைவர் கேட்டுக்கொண்டதற்கு நாங்க 2வது முறையும் திருக்குறளை சொன்னார். உலகம் முழுமையும் இன்றைக்கு திருக்குறளை கொண்டு சேர்த்த பெருமை ஐயாவுக்குண்டு. அதனால் வாழ்த்துகிறேன். இந்த வாழ்த்து நான் தெரிந்தே தான் பதிவு செய்கிறேன். இதை என் நூல்லையும் பதிவு செஞ்சுருக்கேன். திருக்குறள் களஞ்சியத்தில் சுவாமிகிட்ட தான் முதல் கொண்டு போய் கொடுத்த தொகுப்பு போன மே 2022 குன்றக்குடிக்கு போய் அதில் இதை ரிட்டனாகவே பதிவு பண்ணியிருக்கேன். அப்படியானால் இன்றைக்கு வாழுகிற அறிஞர்களில் முதன்மையானவர் கையால் சுட்ட வேண்டுமானால் தமிழையும் திருக்குறளையும் உலகம் முழுமையும் தமிழர்கிட்ட சேர்த்த பெருமை ஐயாவுக்குண்டு. அதனாலே அவரை நான் வாழ்த்துகிறேன். அதோட பெரிய சிறப்பு என்ன என்று சொன்னால், அவர் முடிக்கிற பொழுது இன்னைக்கு மனசில் இருக்கு, நாளை சந்திப்போமா. தமிழர்கள் நெஞ்சத்தில் இருக்கிறார். நிறைய விஷயங்களை பேசலாம், இப்போ நேரம் இல்லை. கலைஞரோட 1 மணி நேரம் அவர் எழுதின நூல்கள். முதல்ல பட்டுக்கோட்டையாரை பற்றி ஒரு நூல் எழுதினார், அறிமுகம். அதுக்கப்புறம் உரை கொத்து எழுதினார், உரை மலர்கள் எழுதினார். 1999 மறக்க முடியுமா? கலைஞர் அரங்கம் தலைவர் கூப்பிட்டார், போலாமா? 1 மணி நேரம் பேசுகிறார். அந்த நிகழ்ச்சியெல்லாம் இப்போ சொல்ல எனக்கு நேரம் இல்லை, சொல்லலாம், அருமையான நிகழ்ச்சியெலாம் இருக்குது. 1999 திருக்குறள் உரை சென்னையில் தான் வெளியிடுறோம். பாரதியார் இல்லத்தில் வெளியிடுகிற பொறுப்பை எனக்கு ஐயா கொடுத்துருந்தார். 1999 2019 புறநானூறு வருகிறது, சென்னையில் தான் வாணிமகாலில். இது வரைக்கும் யாருமே ஆய்வு செய்யாத வகையில் புதிய வரிசையில் புறநானூறு 400 பாட்டையும் 10 முறை படித்து எடுத்து புறநானூருக்கு அருமையான உரை எழுதிய பெருந்தகை பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். அதுக்கு பிறகு 2021 கோயம்புத்தூரில் அகநானூறு 3 தொகுதிகளாக திணைவாரியாக பிரித்து எழுதினார். அதில் ஒரு ரகசியம் இருக்குது, இப்போ சொல்லலாம். எப்போ என்கிட்ட மை கொடுத்துட்டீங்களோ ஏன் உரிமை தானே. 200 பக்கம் அது அச்சிடல். அதில் 200 பக்கம் அற்புதமான சங்க இலக்கியத்தை ஆய்வு செய்திருக்கிறார். அதை வேண்டாம் அப்புறம் பதிப்பிச்சுக்கலான்னு சொன்ன ஆளில் நானும் ஒருத்தன். அது தனியாக வச்சுருக்கார். ஏன்னா சங்க இலக்கியத்தை இன்னொரு வகையாக பார்க்க வேண்டிய பார்வை இருக்கிறது. அதை அநேகமாக பின்னாடி கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். அது பத்திரமா இருக்குது, அச்சிட்டே பத்திரமாக இருக்கிறது, இன்னும் வெளியே வரல. ஒரு 200 பக்கத்துக்கு இருக்குது சங்க இலக்கியத்தை பற்றி. 2021 புறநானூறு, இப்போது 2023 மதுரை காஞ்சி. இப்போ சொல்லுங்கள், பட்டுக்கோட்டை உரை தொகுப்பு, உரை மலர்கள், திருக்குறள் அருமையான பதிப்பு, கலைஞரே பாராட்டிய பதிப்பு. புறநானூறு, அகநானூறு, மதுரை காஞ்சி. எனக்கு தெரிஞ்சு 7 நூல். இன்னும் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியாது. இன்னும் நிறைய செய்தியை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காகவும் அவரை நான் பாராட்டுகிறேன். ரொம்ப அழகாக ராஜா சொன்னது போல் 2000 கலைமாமணி விருது. அதோடு நிறுத்தியும் 23 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவருக்கு முத்தமிழறிஞர் என்ற பட்டத்தை தருகிறது. 2010 2021 தாமரை திரு பத்மஸ்ரீ. இப்போ ஏன் அவரை நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம் என்று சொன்னால், தமிழகம் அவருக்கு நன்றி கடன் பட்டு இருக்கிறது. சங்க இலக்கியம் மட்டுமில்லை, திருக்குறளையும் உலகம் முழுமையும் கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர். இவ்வளோ சிறப்புக்குரியவரை 3வது நிலையில் நான் குறிப்பிட வேண்டுமானால் நேரத்தில் அருமைப்பாடு கருதி மதுரை காஞ்சி.
ஏன்னா மதுரை காஞ்சிக்கு பல பேர் உரை எழுதியிருக்காங்க. உரை எழுதின பேராசிரியர் வந்து உட்கார்ந்துருக்கார், துணைவேந்தர் திருமலை. மதுரை காஞ்சி சரவணன் உரை எழுதியிருக்கிறார். போவே சோமசுந்தரனார் உரை எழுதியிருக்கிறார். நச்சினார்க்கனீர் போட்டு கிழியும் கிழித்திருக்கிறார். இப்போ எங்கள் ஐயா எழுதியிருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறார் இந்த மதுரை காஞ்சியில்? நீண்ட நாள் தாகம், தான் பிறந்த மண் மதுரையை பற்றி சொல்ல வேண்டும், மதுரையின் பெருமையை சொல்ல வேண்டும், அதற்காக மதுரை காஞ்சி உரை எழுத வேண்டும் என்று எடுத்தார். என்னமோ சிக்கல் வந்தது. மாங்குடி மருதனார் எங்கேயோ சிக்கல் பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தார். அவர் சிக்கல் பண்ண சிக்கலை சிக்கலாக்கி இடியாப்ப சிக்கலாக மாற்றினவர் எங்கள் உச்சிமேர் புலவர்கள் நச்சினார்க்கனீர் உரை. இந்த உரையாசிரியர் பெரிய சிக்கல். இளம்பூரில் ரொம்ப பெரியவர், தொல்காப்பி முழுமைக்கு உரை எழுதியிருக்கிறார். வடலூர் கடலை நிலை கண்டு உணர்ந்த சேனாவரையர் இரும்பு கடலையை வறுத்து சாப்பிட்ற மாதிரி. மூணாவது உச்சிமேர் புலவர் நச்சினார்க்கனீர். இவர் என்ன சிக்கல் பண்ணிட்டார்னா, அவர் ஒன்று தான் சொன்னார். இன்னும் ஒன்று சொன்னார், வேள்விகளை மிகுதியாக செய்திருக்கிறார்கள் சங்க காலத்தில். இவருக்கு விளக்கம் கொடுத்துட்டார், எப்படிலாம் வேள்வி செய்வாங்க, என்ன நுட்பம் இருக்குது, சங்க இலக்கியத்தில் என்னென்ன இடர்பாடு இருக்குன்னு எடுத்து சொல்லியிருக்கிறார். படித்தாதான் புரியும். பார்ப்பாருக்கு அல்லது பணிபரியிலேயே சங்க இலக்கியம். மூவேந்தர்கள், முடிவுடைய மூவேந்தர்கள் என்ன சொல்கிறான் இலக்கியம்? அந்தணர்கள் வந்த வணங்கு, தாழ்கனின் சென்னி நான்மறை அந்தணாளர் முன்பு. அவர்கள் ஏவல் செய்ய முடிவுடைய மூவேந்தர்கள் கட்டுப்பட்டு அவருடைய கட்டளைக்கு அடிபணிந்து ஏவல் செய்தார்கள் என்பதை சங்க இலக்கியத்திலிருந்து புட்டு வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் சொல்ல தயங்கியது, நாங்களே சொல்ல தயங்கியது, உரை எழுதிய துணைவேந்தர் சொல்ல தயங்கியது. ஆனால் உள்ளது என்ன இருக்குது என்பதை வெளிச்சம் போட்டு இந்த நூல் காட்டியிருக்கிறது. இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் அவர்கள் எவ்வளோ ஏவல் பண்ணியிருக்கிறாங்க. பதிற்றுப்பத்துன்னு ஒரு நூல், எப்படிலாம் பரிசு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? நன்றாயென்னும் குன்றேறி நின்று கண்ணில் கண்ட நடலாம் காட்டி கொடுத்தான் அக்கோ. நியாயமாக இருக்கா? மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரத்தில் ஏறி நின்று சுற்றி பார்த்து ரவுண்ட் அடித்து எல்லாம் எனக்குன்னா மன்னம் கொடுத்துருக்காரு. ஆடுகோட்பாட்டு சேரலாதன் 7ஆம் பத்தில் கலனணிகள் 100,000 காணம் பொன் கொடுத்த பக்கத்து கொண்டான் அக்கோ. நான் விஷயத்துக்கு 3ஆம் பத்து பாலை கௌதமனார் பாடியது என்ன பரிசு என்றால், அதை தான் இந்த நூல் உயிர் என்னன்னு இப்போ சொல்ல வர. என்ன பரிசு கேட்டார் அவர்? பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், நாடு வேண்டாம், என்ன நான் சொர்க்கத்துக்கு போகணும். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். நான் சொர்க்கத்துக்கு போகணும். மன்னன் கேட்டால் நான் என்ன பண்ணணும்? பார், நீ தான் எனக்கு அனுப்பணும். அது விஷயம் இருக்குது. நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரம்மாவோட நான் சொர்க்கத்துக்கு போகணுன்னா. சார், இலக்கியம் பதிவு இருக்குது, டாக்குமெண்ட் எவிடன்ஸ். அது என்ன பண்ண முடியும்னு? டேவி அப்படி இல்லை, தலைகளையும் வெட்டிட்டாத, உயிரோடு நாங்கள் மேலே போகணும்னா. எல்லாம் தமிழில் இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, 10 பெரிய வேள்வி செய்யணும். சாதாரண வேள்வி இல்லை, உங்கூட்டு எங்கூட்டு வேள்வி இல்லை. கம்பராமாயணத்தில் ராமர் செஞ்ச ராஜசூய வேள்வி விட பெருசு. மகாபாரதத்தில் தர்மர் செஞ்ச ராஜசூய வேள்வியத்தை விட பெரிய வேள்வி செய்யணும். நீ தான் செய்யணும். நாட்டு வருவாயெல்லாம் வேள்வியில் செய். சாதாரண ஒரு வேள்வி இல்லை, 10 வேள்வி செய். 10ஆவது வேள்வியில் ஜூனியர் மோஸ்ட்டை வச்சு செஞ்சாத, சரியாக படிக்காத வச்சு செய்த, சீனியர் மோஸ்ட் அழகாக உச்சரிக்கிற, அக்ஷர பிசகாக உச்சரிக்கிற சீனியர் மோஸ்ட்டை வச்சு செய்ய. எவ்வளோ கோடி செலவாக இருக்கும். என்டையர் நாட்டு வருமானம் எங்கே போயிருக்கு? நான் சொல்லலை, பதிற்றுப்பத்தில் இருக்குது. அது மதுரை காஞ்சிலும் இருக்குன்னு உலகத்துக்கு இன்றைக்கி எடுத்து சொல்லியிருக்கிறது. இதுதான் உள்ள இருக்கிற ரகசியம். யானும் என் பார்ப்பினையும் சொர்க்கம் புகழ் வேண்டும் என வேட்பிக்க. தமிழ் புரியும். 18 யானும் என் பார்ப்பினையும் சொர்க்கம் புகழ் வேண்டும் என வேட்பிக்க. மன்னவன் பார்ப்பாரில் பெரியோரை கொண்டு 10 பெருவேள்விகள் வேட்பிக்க. 10ஆவது வேள்வியில் பார்ப்பனும் பார்ப்பினையும் காணாராயினர். தயவு செஞ்சு நூலை வாங்கி படிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அருமையான செய்திகளை சொல்லியிருக்கார். இதை நான் சொன்னால் ஏதோ அவர்கிட்ட நான் பழகுனதுலாம் இல்லை. பேராசிரியர் சுந்தரமூர்த்தி தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் சொல்கிறார், அணிந்துரை கொடுத்துருக்கார். அவர் எடுத்து பக்கமாக சொல்கிறார். என்னென்ன சொல்லியிருக்கிறார், எப்படி இருந்திருக்கிறாங்க, நாடு என்ன ஆகிருக்குது, நாட்டை பற்றி யாரும் கவலைப்படலை. திக்கு ஒரு வலிமை மிக்க யானைன்னா திக்கஜத்தை கொண்டாந்து புராணத்தை நுழைக்கிறார். யார்? உச்சிமேர் புலவர் நச்சினார்க்கனீர். எந்த வேறுபாட்டில் நாடு இருந்திருக்குது? வேள்வியிலே இந்த நாடு எப்படி போயிருக்கு? ராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி
பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி கரிகாலன் வேள்வியாக பண்ணி கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் இந்த மதுரையில் 3 பள்ளிக்கூடத்தை காட்டுறார். சமண பள்ளிக்கூடம், பௌத்த பள்ளிக்கூடம், அந்தனர் பள்ளிக்கூடம். பௌத்த பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் போய் வணங்குறாங்க, சமண பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் போய் வணங்குறாங்க, அந்தனர் பள்ளிக்கூடத்தில் யாருமே போல, பொதுமக்களுக்கு அங்கே இடம் இல்லை. சார் இலக்கியத்தில் இருக்குது, இது இப்போ எதுவும் இல்லை, நான் சொல்லலை. இதைத்தான் 1க்கு 20 முறை இதை படித்து, எதை படித்து, மதுரை காஞ்சி இதெல்லாம் இருக்குது, ஏன் இதெல்லாம் நீங்கள் பார்க்கல, இப்படியும் ஒரு பார்வை இருக்குன்னு எடுத்து சொன்னதான் எங்கள் ஐயா மதுரை காஞ்சி. ஐயா நான் சரியாக சொல்கிறேன்னான்னு தெரியல எனக்கு. அவர் பார்க்குறாரு என்ன இந்த அரங்கநாதத்தை கூட 9 போயிடுச்சேன்னு. இதெல்லாம் இந்த நூலில் இருக்குது. நான் மட்டும் சொல்லலை, இதுக்கு அணிந்துரை கொடுத்துருக்கிற எங்கள் ஐயா துணைவேந்தர் ஈ. சுந்தரமூர்த்தி பக்கம் பக்கமாக சொல்லியிருக்கிறார். திருமாலை பற்றி ஓணப்பிறந்த நாளில் இருந்து சூரர், மாகதர், தீவணக்கம், யாகசாலை, வடிவம்பலன் என்ற பாண்டியன், எங்கெங்கே திருவிளையாடல் இருக்கிற கதையெல்லாம் கொண்டாந்து நம்ம நச்சினாருக்கு சேர்த்து எப்படி குழைப்பிருக்கிறாங்க. அப்போ என்னன்னா, சங்க இலக்கியத்தை நீங்கள் 200 முறை பார்க்க வேண்டும், மறுவாசிப்பு செய்ய வேண்டும். செய்தால் என்னென்ன உண்மைகள் இருக்குது என்பதை 1க்கு 20 முறை படித்து இப்படி கொண்டு வந்திருக்கிறார். இது மட்டும் இல்லை, அகநானூறு அப்படி தான் கொண்டு வந்திருக்கிறார். புறநானூறுக்கு ஆழமான ஆராய்ச்சி, திருக்குறளுக்கு பெரிய ஆராய்ச்சி. இப்படி வாழ்நாள் முழுமையும் அவரை எல்லோரும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மிகப்பெரிய தமிழ் அறிஞர். மதுரையில் இருக்கிற அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ் பேராசிரியர், அமெரிக்கன் கல்லூரி தமிழ்துறை தலைவர், இன்று உலகம் முழுமையாக இருந்த தமிழறிஞர். அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ராஜா அவர் ஒரு பார்வை பார்த்தார்னா என்ன பார்வை, உந்தன் பார்வை. எனவே மூத்த தமிழறிஞராக, வாழும் தமிழறிஞராக, இன்றைக்கு ஒரு விரல் நோக்கி ஒருத்தரை சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாட்டில் உலகம் முழுமையும் அறிந்த தமிழறிஞராக, இன்றும் ஏங்கிக் கொண்டிருக்கிற தமிழறிஞராக, சங்கத்தமிழையும் திருக்குறளையும் தூக்கி நிறுத்துகிற தமிழறிஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களே, நீங்கள் வாழ்க வாழ்க வாழ்க. புறநானூற்றில் சொல்லுவது போல, நன்னனை பாராட்டியது போல, குளமுற்று துஞ்சி கிள்ளிவளவன் பாராட்டியது போல, யான் வாழும் நாளும் நீங்கள் வாழ்க வாழ்க வாழ்க. வணக்கம். ஐயா அவர்கள் அகநானூருக்கு இது போன்ற ஒரு புதிய உரையை எழுதினார். அந்த வெளியீட்டு விழா கோவையில் நடைபெற்றது. அதில் என்னை அழைத்து அந்த விழாவில் என்னை பேசுமாறு அழைத்தார். நான் அகநானூறு குறித்து அப்போது பேசினேன். எனக்கு என்ன வியப்பு என்றால், அவர் உலகமறிந்த மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், தமிழறிஞர், தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார். அவர் இத்தனை ஆண்டுகள் தமிழ் பணிக்கு அப்புறமும் சங்க இலக்கியங்களை படித்து அதுக்கு ஒரு புதிய நோக்கில், புதிய பார்வையில், இதுவரை யாரும் தொகுத்திராத முறையில் அந்த நூல்களை தொகுத்து வெளியிடுகிறாரே என்று. அப்படி அவருடைய புறநானூறு நூல் வெளியான போது நானாக அதை வாங்கி படித்து அந்த நூலில் கால வரிசைப்படுத்தப்பட்ட புறநானூரை கண்டு வியந்து நான் அவருக்கு ஒரு தொலைபேசியில் அழைத்து என்னுடைய பாராட்டுதலை சொன்னேன். ஐயா அவர்கள் சொன்னாங்க, நீங்களே வாங்கி படித்து சொல்கிறீங்க, எனக்கு சிறப்பு அப்படின்னாங்க. உண்மையில் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய பணி அது. என்னென்னா, ஒரு நல்ல புத்தகத்துக்கு நீங்கள் தரக்கூடிய எதிர்வினை என்பது நீங்கள் அதை என்ன உங்கள் மனதில் வச்சுருக்கீங்கிறது தான். ஐயா அந்த அன்பின் காரணமாகத்தான் என்னை அகநானூருக்கு அழைத்து பேச சொன்னார். இன்றும் கூட மதுரை காஞ்சியை பற்றி அந்த நூலை எழுதிய போது அதற்கு ஒரு அணிந்துரை என்னிடம் கேட்டார். நான் அழைத்திருக்கிறேன். இன்று என்னை பேசுவதற்காக அழைத்திருக்கிறார். ரொம்ப ஒரு வியப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மதுரையில் நான் இங்கே தான் மதுரையினுடைய பல்கலைக்கழகத்தில் தான் படித்தேன். என்னுடைய ஊர் மல்லாங்கிணறுன்னு காரியாப்பட்டிக்கு பக்கத்தில் கூட ஒரு சின்ன கிராமம். என்னுடைய ஒரு நினைவு தெரிந்த நாளிலிருந்து இந்த மதுரையினுடைய வீதிகளில் சுற்றி அலைந்த ஒரு பையன். ஆனால் மதுரையை பற்றி, மதுரையினுடைய ஒரு மிகப்பெரிய இலக்கியமான மதுரை காஞ்சியை பற்றி மதுரையிலே பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் என்பது உண்மையிலேயே வாழ்க்கையில் ஒரு பேராக தான் நான் கருதுகிறேன். அந்த தருணத்தை ஐயா அவர்கள் அளித்திருக்கிறார்கள். நான் தமிழ் இலக்கியம் படித்தவன் அல்ல, நான் ஆங்கில இலக்கியம் படித்தவன். ஆங்கில இலக்கியம் படித்ததோடு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சர்வதேச இலக்கியங்களை படித்து டால்ஸ்டாயையும், டஸ்டாவஸ்கியும், செக்காவையும், மாபசானையும், பால்ஸ்டாக்கையும், செந்தாலையும் பற்றி மேடைதோறும் பேசிக்கொண்டிருக்கான். ஐயா போன்றவர்கள் தான் என்னை அழைத்து, அல்ல தமிழ் இலக்கியத்தையும் பேசுங்க அப்படின்னு. தமிழ் இலக்கியம் என்பது எனக்கு வீடு கொடுத்த கொடை என்று தான் சொல்லுவேன். இந்த தருணத்தில் நான் என்னுடைய தாத்தா 2 பேரையுமே நினைவு கொள்கிறேன். அவர்கள் வீட்டிலேயே தமிழ் இலக்கியங்களை அறிமுகம் செய்து
தமிழினுடைய அருமைகளை சொல்லிக் கொடுத்து, இன்னும் சொல்லப்போனால் இந்த சிறந்த புத்தகங்களை எல்லாம் பள்ளி வயதிலேயே எங்களுக்கு அறிமுகம் செய்து இதன் மீது ஒரு பற்றுதலை உருவாக்கினார்கள். உண்மையில் ஒரு எழுத்தாளன் என்பதை விட தமிழ் எழுத்தாளன் என்பதில் தான் எனக்கு பெருமை அதிகம். அதிலும் கூட நான் மதுரையை சேர்ந்தவன், பக்கத்தில் கூட ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்தவன் என்பதுதான் என்னுடைய பெருமை. அந்த நினைவிலிருந்து, அந்த வாசிப்பிலிருந்து தான் இந்த நூலையும் நான் மதிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். சாலமன் பாப்பையா அவர்கள் இதற்கு உரை எழுதுகிற போது இந்த மதுரை காஞ்சியை பற்றி அவர் சில கேள்விகளை எழுப்புகிறார். அந்த கேள்விகள் தான் இதுவரை தமிழ் இலக்கிய வரலாற்றில் எழுப்பப்படாத கேள்விகள். அந்த கேள்விகளை எழுப்புவதன் வழியாக இந்த நூல் ஏன் முதன்மையானது என்பதை பற்றி அவர் அதுக்கான ஒரு வரையறைகளை சொல்லுகிறார். முதல்ல என்ன அப்படின்னா, இது 10 பாட்டில் வரக்கூடிய ஒரு பாடல். அதில் மிக நீண்ட பாடல், 782 வரிகளை கொண்ட ஒரு நீண்ட பாடல். மாங்குடி மருதன் எழுதியது தான் மதுரை காஞ்சி அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த 10 பாடல் அப்படிங்கக்கூடிய இந்த தலைப்பை யார் சூட்டினார்கள்ங்கிற கேள்வி எழுப்புகிறார். முதலே 10 பாட்டுன்னு வச்சுட்டாங்களா, அல்லது பின்னாடி 10 பாட்டுன்னு வச்சாங்களா? 10 பாட்டு என்ற சொல் எப்போது வந்தது, யார் முதலாக பயன்படுத்தினார்கள், எந்த காலத்திற்கு அப்புறத்திலிருந்து இந்த பாடல்களை எல்லாம் 10 பாடல்கள் என்று தொகுக்க ஆரம்பித்தாங்க? தமிழினுடைய தொகை நூல்களான அகநானூறோ புறநானூறோ அல்லது தொகை நூல்களுடைய மரபிலே எடுத்து பார்த்தால் அதை யார் தொகுத்தார்கள்னு தெரியுது, சிலதுக்கு அது கூட தெரியாது. ஆனால் எந்த அடிப்படையில் தொகுத்தார்கள் என்பதுக்கு எந்த வழிமுறைகளையும் நாம் காண முடியாது. ஒரு கவிஞருக்கு எத்தனை பாடல்களை தேர்ந்தெடுத்தாங்க, ஒரு கவிஞருக்கு அடுத்து எந்த கவிஞர் வருவாருங்கிறத எதை வைத்து மதிப்பிட்டாங்க, ஒரு புகழ்பெற்ற கபிலருக்கு பக்கத்திலேயே ஒரு புதிய கவிஞருக்கு இடம் அளிப்பது என்றால் எப்படி அதை செய்தார்கள்? இதையெல்லாம் தாண்டி இதுக்கு மன்னருடைய ஆதரவு இருந்திருக்கிறது. மன்னருடைய பாடலையே 200க்கு அப்புறம் வச்சுக்கலான்னு சொல்லும் போது மன்னர் எப்படி அனுமதித்தார்? தமிழினுடைய தொகை நூல்களுடைய வரலாறு என்பது வியப்பூட்டக்கூடிய ஒன்று. இதற்கு ஏது முன்மாதிரி? நான் ஆங்கில இலக்கியம் படித்த போது எங்களுக்கு கிரேக்க இலக்கியங்களுக்கு அறிமுகம் உண்டு. கிரேக்கத்தில் இப்படி தொகை நூல்கள் உண்டு, அதிலும் மலர்களை அடிப்படையாக கொண்ட தொகை நூல்களை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய தொகை நூல் மரபும் கிரேக்கத்தினுடைய தொகை நூல் மரபும் ஒன்று போலது தான். பௌத்த சமயத்தில் தொகை நூல்களை தொகுக்கிற பழக்கம் உண்டு. அவர்கள் இப்படித்தான் தொகுத்திருக்கிறார்கள். சமய சிந்தனைகளை, தத்துவங்களை தொகை நூலாக்கும் போது அப்படி தொகை நூலாக்குவார்கள். தமிழினுடைய இந்த கவிதைகளில் 10 பாட்டை அவர் எடுத்துக்கொண்டு இந்த கேள்வியை எழுப்புவதோடு அதற்கான விடையையும் அவரே சொல்லுகிறார். மயிலநாதர் தான் முதலில் 10 பாட்டு என்ற பெயரை பயன்படுத்தியவர், எந்த இடத்தில் பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறார். அதில் தான் நாம் பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு ஆசிரியர் கேள்வியும் எழுப்பி அதற்கான பதிலையும் சொல்லிடுவார். ஒரு ஆய்வாளர் பெரும்பாலும் அந்த கேள்விகளை எழுப்பிவிட்டு நம்மிடம் பதில் கேட்பார். ஆனால் ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவருக்கு அந்த ஆசிரியருடைய சிறப்பு என்னென்னா, கேள்வியை எழுப்பி உங்களை யோசிக்க வைப்பதோடு விடையை சொல்லி இங்கிருந்து தான் அது தொடங்குகிறதுன்னு சொல்கிறார். அந்த 10 பாட்டினுடைய தலைப்பில் மட்டுமல்ல, 10 பாடலில் இருக்கக்கூடிய மாங்குடி மருதன் எழுதிய இந்த பாடலை எழுதிய மாங்குடி மருதன் யார் அப்படின்னு 2வது கேள்வி எழுப்புகிறார். கிட்டத்தட்ட இந்த நூலை படிக்கும்போது நீங்கள் ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசானிடம் நேரில் பாடம் கற்பது போன்று உங்களோடு உரையாடி கொண்டே இருக்கிறார். 2 மாங்குடி மருதன் இருக்கிறார்கள். மாங்குடி கிழார் என்று சொல்லப்படக்கூடியவர், மாங்குடி மருதன் என்று சொல்லக்கூடியவர். இருவரும் ஒருவர் தானா? இருவர் பாடலையும் வேறு ஒன்றாக இருக்கிறதா என்று அவர்கள் இருவரும் ஒருவரா இல்லையா? இந்த மதுரை காஞ்சியை எழுதிய மாங்குடி மருதன் யார் என்ற கேள்வியை எழுப்பி, இந்த மாங்குடி மருதன் எழுதிய பாடல்கள் எந்தெந்த இலக்கியத்திலெல்லாம் சங்க இலக்கியத்தில் வருகிறதுங்கிறத சொல்லி, பெரும்பாலும் 2ம் ஒருவரே இருக்கலாம், ஒரு பாடலில் வேறுபாடு இருக்கிறது என்று எந்த பாடலில் வேறுபாடு என்பதையும் சுட்டி காட்டுகிறார். இப்போ நான் சங்கரன் கோயில் பக்கத்தில் இருக்கேன், அந்த மாங்குடிங்கிற ஊர். அங்கே மாங்குடி மருதனுக்கு ஒரு நினைவு மண்டபம் வைத்திருக்கிறார்கள். நான் நேரிலே போய் பார்த்துருக்கிறேன். அந்த மாங்குடி மருதன் இருக்கக்கூடிய அந்த கிராமத்திற்கு போனால் இப்போ அந்த ஊர் பேரை வைத்துக்கொண்டு அந்த ஊர் தானான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு மாங்குடி என்ற பெயரில் அங்கே ஒரு கிராமம் இருக்குது, அந்த இடம் இருக்குது. ஆனால் இந்த மாங்குடி மருதன் பிறந்த ஊர் தான் அதுவான்னு தெரியல. ஆனால் அங்கே ஒரு நினைவு மண்டபம் வைத்து அவருக்கு ஒரு விழா எடுத்து அரசே அந்த விழாவை நடத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் இப்படி நிறைய படைப்பாளிகள் பிறந்த இடங்கள் எங்கேன்னு நமக்கு இன்னும் தெரியாது. அந்த ஊர் பெயர்களை வைத்து நாம் அடையாளம் காண முடியாது. அவர் அதை சொல்லும்போது அவர் சொல்கிறார், அந்த மாங்குடி மருதன் தான் இந்த பாடலை எழுதினார். அவர் எழுதின இந்த 782 வரிகள் கொண்ட நீண்ட பாடல் மதுரையை பாடுகிறது, மதுரையினுடைய பெருமையை பாடுகிறது, மதுரையினுடைய நாளங்காடியையும் அல்லங்காடி என்று சொல்லப்படக்கூடிய வணிக வீதிகளை பாடுகிறது.
இந்த மதுரையினுடைய பாண்டிய மன்னனை பாடுகிறது. பாண்டிய மன்னன் நடத்திய பெரும் போரான தலையாலங்கானத்து போரை பற்றி பாடுகிறது. அதையெல்லாம் சொல்லி உயர்வையெல்லாம் சொல்லுகிற ஐயாதான் ஒரு கேள்வி எழுப்புகிறார். இவ்வளவு பாடுகிற அந்த புலவர் அந்த பாட்டுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியனுடைய தந்தை யார் என்று ஏன் சொல்லாமல் விட்டுட்டாருன்னு கேட்குறார். அவர் எழுப்புகிற கேள்வி எளிமையான கேள்வி அல்ல நண்பர்களே. அது ஒரு வரலாற்றில் அவர் யார், உண்மையில் அப்படி ஒரு போர் நடந்ததா, அதுக்கு என்ன சரித்திர சான்று இருக்கிறது, இலக்கிய சான்று இருக்கிறது, என்ன சரித்திர சான்று இருக்கிறது? 7 பேர், சேர சோழ 5 வேளிர் மன்னர்கள் 7 பேர் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரு பாண்டிய மன்னனின் மீது படையெடுக்கிறார்கள். அதுவும் எங்கே? இப்போ இந்த தலையாலங்கானம்ங்கிற அந்த ஊர் எங்கே இருக்குன்னா திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமம். அப்படின்னா ஒரு சோழ மண்டலத்தினுடைய உட்பகுதியில் இருக்கிற ஒரு ஊரில் போய் பாண்டிய மன்னர் சண்டையிடுகிறார். இவரிடம் பெரும் படை கிடையாது, ஆனால் தகுதியான திறமையான தளபதிகள் உண்டு, போர் வீரர்கள் உண்டு. சிறு படை கொண்டு தான் அவர் போகிறார். 7 பேர் சேர்ந்து ஏன் ஒரு பாண்டிய மன்னனை அழிக்க நினைக்கிறாங்க? அவர்களுக்கு எதிராக ஒரு பாண்டிய மன்னன் போரிட்டு வென்று அந்த பகை நடந்த இடங்களையெல்லாம் தீயிட்டு அழித்து ஒரு பெரும் போருக்கு பின்னால் என்ன அவலம் நடந்ததுங்கிறத சொல்கிறார். இலக்கியம் பேசும்போது பொதுவாகவே தமிழினுடைய மரபான இலக்கிய எல்லாவற்றிலுமே மன்னர்களை புகழும்போது அவர்களுடைய போர் திறனை, வெற்றியை, அந்த போருக்கு பின்னால் நடந்த அவர்களுடைய சாகசங்களை எல்லாம் விவரித்து சொல்லுவாங்க. அப்படித்தான் இதிலும் இருக்கிறது. ஐயா எழுப்புகிற கேள்வி என்ன அப்படின்னா, வரலாற்றில் இந்த மன்னர் யார், வரலாற்றில் இவருடைய தந்தை யார், வரலாற்றின்படி இந்த மன்னர் இப்படி ஒரு யுத்தம் செய்தாரா, அந்த யுத்தத்தின் போது என்னென்ன நடந்தது, இதை இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது. ஆனால் இலக்கியத்தின்படி கூட இப்போ நானும் இந்த மதுரை காஞ்சியை படிக்கும்போது எனக்கு தோன்றியது, எந்த ஆண்டு இது எழுதப்பட்டிருக்கலாம் தெரியாது. யூகமாக நம்ம சொல்லலாம், 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கலாம், அல்லது கிறிஸ்துக்கு பிற யுகத்துக்கு 3 நூற்றாண்டுக்கு முன்னாடியிலேருந்து இருக்கலாம் என்று யூகமாக சொல்லலாமே தவிர இந்த ஆண்டு தான் அந்த பாடல் எழுதப்பட்டதுன்னு நம்மளால் சொல்ல முடியல. ஆனால் பாடலில் ஒரு மன்னனை புகழ்ந்து தானே எழுதியிருக்கிறார். அந்த மன்னனுடைய யுத்தம் எப்போ நடந்ததுன்னா வரலாற்று பூர்வமாக அந்த யுத்தம் நடந்ததற்கான சான்றுகளை நம்மிடம் இல்லை. ஆனால் இலக்கியம் எழுப்பும்போது இலக்கியம் எப்படி இருக்கிறதுனா, தமிழ் இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பே இது வரலாற்றினுடைய சாட்சியமாகவும் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்னு சொல்லப்படக்கூடிய வரலாற்று ஆவணமாகவும் தமிழ் இலக்கியம் தான் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய மன்னர்கள் ஆண்ட ஒரு கோட்டை, கொத்தளங்கள், அரண்மனைகள் கிடையாது. மதுரையில் பாண்டியர்கள் வாழ்ந்தாங்கன்னா அவர்களுடைய ஒரு அரண்மனையும் இல்லை. ஆனால் எல்லாமும் இலக்கியத்தில் தான் குறிப்பிடப்படுகிறது. இலக்கியம்தான் ஒரு வரலாற்று சாட்சியம் போல இந்த இடத்தில் இருந்ததுன்னு. நான் மதுரை காஞ்சியை என்னுடைய கல்லூரி நாட்களில் படிக்க தொடங்கிய போது எனக்கு இருந்த முதல் வியப்பு என்ன, மதுரை காஞ்சியில் மீனாட்சி அம்மன் கோவில் கிடையாது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை மையமாக கொண்ட நகரம் அல்ல. மதுரை காஞ்சியில் சொக்கநாதர் இருக்கிறார், சொக்கநாதர் கோவில் இருக்கிறது, சொக்கநாதரை வழிபடுகிறார்கள். ஆனால் அங்கே மீனாட்சி அம்மன் இல்லை, மீனாட்சி நகரமாக இருக்கக்கூடிய கோவில் நகரம் இல்லை. அது அப்படி என்றால் அது வேறு மதுரை. அந்த மதுரை கோட்டை சூழ்ந்த, மதில் சூழ்ந்த, அகழி சூழ்ந்த, இன்னும் சொல்ல போனால் ஐயா அவர்களே சொல்லுகிறார், மதுரை என்று அதற்கு பெயர் இருந்திருக்கலாம், மதில் சூழ்ந்த நகரம் என்பதால் அதை மதுரை என்று அழைத்திருக்கக்கூடும், அதுதான் மதுரை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அந்த மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் இல்லை. சிலப்பதிகாரம் நீங்கள் படித்தால் தெரியும், கண்ணகி நடந்து வந்த வீதியில் மீனாட்சி அம்மன் கோவில் இல்லை, காளி கோவில் தான் இருக்கு. சொக்கநாதர் இருக்கிறார், ஆனால் மீனாட்சி அன்னை இல்லை என்றால் பின்னாடி பாண்டியர்களுடைய பிற்கதியில் அது உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்போ எந்த மதுரையை அவர் சொல்லுகிறார்? மதுரையில் இருக்கக்கூடிய, மதுரையை பாட வந்த மாங்குடி மருதன் முதல்ல மன்னரை பாடுகிறார், மன்னருடைய போரை பாடுகிறார். போரை பாடும்போது இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கக்கூடியது ஒரு திணை, காஞ்சி என்ற திணை. எதை பற்றியது என்றால் வாழ்வினுடைய நிலையாமையை பற்றியது. இந்த வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் அடைந்தாலும் எல்லாமும் சன நேரத்தில் போய்விடக்கூடியது. எந்த மனிதருக்கு, ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கைக்கு நிரந்தரம் கிடையாது. கில்காமேஷ் என்ற ஒரு இலக்கியம் நான் படித்திருக்கிறேன். அது உலகத்தினுடைய ஆதி காப்பியங்களில் ஒன்று. அதில் வரக்கூடிய கில்காமேஷுக்கு மனிதனுக்கு இறப்பு என்று ஒன்று இருக்கும் என்று தெரியாது. அவனும் அவனுடைய நண்பனும் ஒன்றாக வளருகிறார்கள், ஒன்றாக போர் புரிகிறார்கள், ஒன்றாக வீரத்தை நிலைநாட்டுகிறார்கள். ஒரு நாள் நண்பன் இறக்கும்போது தான் அவனுக்கு ஒரு கேள்வி வருகிறது, அவன் இனி வரமாட்டானா, என்னோடு பழக மாட்டானா, எனக்கு வாழ்க்கை என்பது அவ்வளவுதானா என்ற போது கில்காமேஷ் நினைக்கிறான், இந்த வாழ்க்கை மரணம் என்று ஒன்று வந்தபோது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு,
காப்பாற்றவே முடியாது. அழிவிலிருந்து நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளவே முடியாது. மரணத்திலிருந்து எவருக்கும் சலுகை கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை நோக்கி தான் நடந்து போகிறீர்கள் என்றால் இந்த நிலையாமையை உள்ள வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை பேராசைகளோடு எவ்வளவு பெருங்கனவுகளோடு, இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையில் அவ்வளவற்றையும் அள்ளி சேகரித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களே, அதெல்லாம் ஒன்றுமில்லை. நிலையில்லாதது தான் வாழ்க்கை, ஒத்துக்கொள்ளுங்கள். ஆனால் நிலையில்லாதது என்பது அந்த நிலையில்லாத வாழ்க்கைக்குள்ளாடியும் கூட நல்லதின் வழியாக நீங்கள் நிலைத்திருக்கலாம். அதனால் தான் புகழ் நிலைத்திருக்கும் என்கிறது தமிழ். நீங்கள் நிலைத்தில்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் புகழ் நிலைத்திருக்கும், உங்கள் பெயர் நிலைத்திருக்கும், நீங்கள் செய்த காரியங்கள் நிலைத்திருக்கிறோம். இந்த அரங்கம் கலைஞர் அவர்களுடைய பெயரால் இருக்கிறது என்றால் அவர் மறைந்திருந்தாலும் புகழ் நிலைத்திருக்கிறது இல்லையா? அதுதான் தமிழினுடைய பெருமை. காலம் உங்களுக்கு அழிக்காத ஒன்றை நீங்களுடைய செயல்களால் அடைந்திடலாம். இந்த பாடல் எழுதப்பட்டதனுடைய நோக்கமே மனிதர்களுக்கு ஒரு அறம் புகட்டுவது தான். அந்த அறம் என்ன அறம் அப்படின்னா, நீங்கள் இந்த நிலையில்லாத வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டு என்னவெல்லாம் பார்க்கிறீர்கள். இந்த பாடலை இன்று நான் திரும்ப படிக்கும்போது எனக்கு நெருக்கமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பாடல் போருக்கு எதிரான ஒரு பாடல். இப்போ நம்ம பார்க்குறோம், யுக்ரைன் வார் நடக்கு, இந்த பக்கம் இஸ்ரேலில் வார் நடந்துட்டுருக்கு, பாலஸ்தீனில் நடந்துட்டுருக்கு. உலகம் முழுக்க போரால் பெருந்துயரம் அடைந்து, அதிலும் கூட மருத்துவமனையின் மீது குண்டு வீசி மருத்துவ நோயாளிகள் கொல்லப்படுற காட்சிகளை பார்க்கும்போது போருக்கு எதிராக ஒரு இலக்கியம் பேசுகிறது. அதுவும் யார்? வெற்றி பெற்ற மன்னனை பாடுகிற கவிஞர் யாருக்கு சொல்கிறார்னா, நீ வெற்றியெல்லாம் பெற்ற, எல்லாம் சரிப்பா, ஆனால் நீ வென்ற நாடுகளிலெல்லாம் அங்கே விவசாயம் போயிடுச்சே, வென்ற நாடுகளெல்லாம் தீக்கிரையாகி எங்கள் மனிதர்கள் வசிப்பிடமில்லாமல் போயிருச்சே, எல்லாம் தாண்டி பெண்கள் அவர்கள் கைம்பெண்களாக மாறி இன்றைக்கு அப்படி கண்ணீரோடு இருக்கிறார்களே என்று அந்த வென்ற மன்னனுக்கு போரினுடைய கோரத்தை, போரினுடைய அவலத்தை, போரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் ஒரு புலவர் சுட்டி காட்டுகிறார் என்றால், தமிழ் புலவர் என்பவர் மன்னருக்கு அறம் சொல்லக்கூடிய, அறிவுரை சொல்லக்கூடிய இடத்தில் இருந்திருக்கிறார். மாங்குடி மருதன் என்ன சமயத்தை சேர்ந்தவர் என்று தெரியாது, எத்தனை வயதில் இந்த பாடலை எழுதினார் என்று தெரியாது, அவருடைய குடும்ப பின்புலம் என்னன்னு தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு தகுதி இருந்திருக்கிறது. மன்னருக்கு அவர் அறம் பாடலாம், அறிவுரை சொல்லலாம், நல்வழி காட்டலாம், நீதி சொல்லலாம் என்ற இடம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அவர் தன்னுடைய பாடலில் முதன்மையாக சொல்கிறார். அப்போ இப்போ படிக்கும்போது நமக்கு தெரிகிறது போரினுடைய அவலங்களில் என்னெல்லாம் நடந்ததுங்கிறத அழகாக அவர் சொல்லிகிட்டே வர்றார். சொல்லிட்டு வரும்போது 5 நிலங்களை வென்றிருக்கிற கொண்டது தான் அந்த பாண்டிய மண்டலம். என்னோடய ஊர் மல்லாங்கடனில் இது பழைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரும். பழைய ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு என்ன சிறப்பு என்றால், அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழினுடைய 5 நிலங்களும் ஒரே மாவட்டத்தில் இருந்தது. அந்த பக்கம் நீங்கள் கடலில் தொடங்கி இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை வரை 5 நிலமும் கொண்ட ஒரே பகுதியாக எங்கள் மாவட்டம் ராமநாடு இருந்தது. அது பின்னாடி 3 மாவட்டம் ஆயிடுச்சு. அதைத்தான் பாண்டிய மண்டலத்தில் சொல்கிறார், 5 நிலம் கொண்ட பகுதியாக இருக்குது. இந்த ஒவ்வொரு நிலத்திற்கும் சிறப்பு, அங்கு வாழும் குடிகளுடைய சிறப்பு, அந்த மக்கள் என்னெல்லாம் செய்தாங்கங்கிறத பற்றி, அவர்கள் வாழ்க்கை முறையை, அந்த வாழ்வினுடைய இனிமைகளை சொல்லி தமிழ் பண்பாட்டினுடைய வேர்களை எல்லாம் மாங்குடி மருதன் அடையாளம் காட்டுகிறார். ஐயா இந்த சிறப்புகளை மட்டும் நாம் சொல்லாமல் சில முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறான்னு சொன்னோம் இல்லையா? அதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ் கவிகள் பெரும்பாலும் தமிழில் பாடிய புலவர்கள் யாரும் தங்கள் சமய அடையாளங்களை வெளியே காட்டிக்கல. நான் என்ன சமயத்தை சேர்ந்தவன் என்று அவர் பெயரை வைத்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஐயாவே அதில் ஒரு குறிப்பு சொல்லுகிறார், சிலரை தவிர வேத மரபை பின்பற்றுகிற தமிழ் கவிஞர்கள் மட்டும்தான் தங்கள் பெயருக்கு பின்னால் தங்களுடைய சமய அடையாளங்களை காட்டிக்கொண்டார்கள். வேத சமயம் என்று சொல்லக்கூடிய அந்தன நெறியை முதன்மைப்படுத்துகிற கவிஞர்கள் தான், அந்தன வாழ்க்கையை முதன்மைப்படுத்துகிற படைப்புகளை எழுதியவர்கள் தான் அதை அடையாளம் காட்டினாங்க. அவர்களை தவிர மற்ற கவிஞர்களுக்கு மதம் சமயம் கிடையாது, அவர்கள் காட்டிக்கொள்ளவில்லைன்னு சொல்கிறார். சொல்லிட்டு மாங்குடி மருதனையும் அவர் எந்த சமயமும் தெரியாது. ஆனால் எந்த சமயம் என்று தெரியாத மாங்குடி மருதன் ஏன் வேள்விகளை உயர்வாக பாடுகிறார், ஏன் வைதீக சமயத்தை உயர்வாக பேசுகிறார், ஏன் வேத மரபை உயர்த்தி பிடிக்கிறார்? இதன் வழியாக அவர் தமிழகமே அப்படி ஒரு நிலையில் தான் இருந்தது என்ற பொய்யான சித்திரத்தை உருவாக்க பார்க்கிறாரா அப்படின்னு படிக்கும்போது இது உண்மையில் சமகால அரசியலை பேசுகிற வித்தியம். நாம் மதம் சார்ந்து இன்று எழுப்பக்கூடிய பிம்பங்களுக்கெல்லாம் அப்படியான பிம்பங்கள் யாராலோ எப்போதோ கட்டமைக்கப்பட்டது. தமிழகம் என்றாலே ஜாதி இல்லை, மதம் இல்லை, இங்கு எல்லோரும் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்தோம் என்ற ஒரு பெருமை இருக்கிறது. ஆனால்
அது உண்மை இல்லை. இதே மதுரை காஞ்சியில் ஐயா அவர்கள் சொல்கிறார், சூதர்கள் என்று வாழ்த்தொலி சொல்லுறவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னா அரண்மனையில் வாழ்த்து சொல்வாங்க இல்லையா, வரும்போது மன்னர் வரும்போது விருந்தினர்கள் வரும்போது சபையில் வாழ்த்து சொல்வார்கள். அவர்கள் நின்ற நிலையில் வாழ்த்து சொல்லுபவர்களுடைய பெயர் சூதன். அமர்ந்து வாழ்த்து சொல்லுகிறவர் மாகதர். மாகதர் என்பவர் வேறு ஒரு ஜாதியை சேர்ந்தவர். சூதர் என்பவர் அடிநிலை சாதியை சேர்ந்தவர். இவர் நின்ற நிலையில்தான் வாழ்த்து சொல்லணும், அவர் அமர்ந்த நிலையிலேயே சொல்லலாம். ஜாதி என்று அன்றே இருந்திருக்கிறது. இந்த படிநிலைகளை அன்றே கடைபிடித்திருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் நம்மிடமே இருந்தாலும் நாம் கண்டிக்க வேண்டிய விஷயங்கள் என்று அதை ஒரு ஆசிரியராக கண்டிக்கவும் செய்கிறார். நம்மிடம் இல்லை என்று சொல்லலை, நம்மிடம் இருந்தது. இருந்த விஷயங்களில் எதெல்லாம் இருந்தது, எப்படி வந்தது? உண்மையில் வேத சமயத்துக்கான ஒரு மரபு என்பது தமிழில் இருந்ததா? ஒரு பகுதியை எழுதியிருக்கிறார். இந்த மாங்கொடி மருதன் அவர்கள் எதையெல்லாம் விவரிக்கிறார் என்பது, வேளாளர்கள் என்று உழவு குடிகளை விவரிக்கும் போது அவர்களை அந்தணர்களைப் போல, அந்தர்களுடைய பணியைப் போல, அவர்கள் செய்கிற யாகத்தைப் போல, அதில் கிடைக்கக்கூடிய புகழைப் போலவெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர்களை அந்தணர்களுடைய ஒப்பிட்டு சொல்கிறார். அது சரியல்ல. இந்த விவசாயிகளுக்கு அந்த பாண்டிய மன்னர்களுடைய காலகட்டத்தில் அவர்களை ஆலோசகர்களாக நியமித்ததோடு அவர்களுக்கு மாகதி என்ற ஒரு பட்டம் அளித்து அவர்களை உரிய பதவியில் வைத்து அவர்களிடம் ஆலோசனையெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி நமக்கே ஒரு மரபு இருக்குது. அவர்களை ஏன் போய் ஒரு வேத மரபோடு யாக மரபோடு நம்ம ஒப்பிடணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறார். இந்த நூலை நீங்கள் படிக்கும்போது இப்படி அவர் நாம் மரபாக படித்த மதுரை காஞ்சியை ஒரு விசாரணைக்குட்படுத்தி ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனையோடு பகுத்தறிவோடு, இன்னும் சொல்லப்போனால் நிறைய தமிழ் அறிஞர்கள் கேட்க தயங்குகிற கேள்விகளை எல்லாம் முன்வைத்து அதற்கான விடைகளையும் சொல்லுகிறார். இது ஆய்வு ரீதியாக ஒரு பக்கம் அவருடைய பங்களிப்புன்னு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த மதுரை காஞ்சி வியப்பூட்டக்கூடியது என்ன அப்படின்னா, மதுரை காஞ்சி சித்தரிக்கக்கூடிய மதுரை மாநகர வாழ்க்கையும் இன்றைய மாநகர வாழ்க்கையும் ஒரு வேறுபாடும் இல்லை. நாம் உண்மையில் ஒரு பண்டைய நகரத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறோம். அந்த கடைகள் இருக்கின்றன, அந்த வணிகர்கள் இருக்கிறார்கள், வணிக வீதி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இரவெல்லாம் விழித்திருந்து உணவு சாலைகள் இருக்கு இல்லையா, உணவு அங்காடிகள், அது மதுரை காஞ்சிலேயே வருது. 3ஆம் யாமம் வரை உணவு விற்பவர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா இப்போ இங்கே சினிமா பார்த்துட்டு நானே பல நாட்கள் செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு எங்கே போனாலும் நல்ல சாப்பாடு கிடைக்கும். அந்த வாழ்க்கை என்பது மதுரைக்கு புதியதல்ல, தொன்று தொட்டு வரக்கூடிய வாழ்க்கை. பூ விற்பவர்களிலிருந்து, தங்கம் விற்பவர்களிலிருந்து, முத்து வணிகர்களிலிருந்து, வெற்றிலை விற்பவர்களிலிருந்து, பாக்கு விற்பவர்களிலிருந்து எல்லாரையும் காட்டுறார். திரைப்படத்துறையில் ஒன்று செய்வாங்க அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி எடுப்பாங்க. ஒரு ஊரை பற்றி காட்சிப்படுத்துவதாக இருந்தால் டாக்குமெண்ட்ரி எடுப்பாங்க. அப்போ அந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன செய்வாங்கன்னா, அந்த நகரத்தினுடைய வாழ்க்கை முழுக்கவும் பகலில் எப்படி இருக்குது, இரவில் எப்படி இருக்குன்னு காட்டுவாங்க. அப்படி பாக்தாத் நகரத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரியை பார்த்துருக்கிறேன். அதுதான் 1001 இரவுகளில் வரக்கூடிய புகழ்பெற்ற நகரம், கதைகளினுடைய நகரம்னு சொல்லுவாங்க. நான் படிக்கிற காலத்திலேருந்தே சொல்லுவேன், கதைகளுடைய நகரம் பாக்தாத் அல்ல, மதுரை தான். இங்கே ஆயிரக்கணக்கான கதைகள் எழுதப்படாமல் இருக்குது. ஒரு டவுன்டால் அவுட்டுடைய கதையை ஒருவன் எழுத ஆரம்பித்தாலே வாழ்நாள் பத்தாது, அவ்வளவு கதை இருக்குது அந்த ஒரு வீதிக்கு மட்டுமே. அந்த நகரத்தை பார்க்கும்போது ஒரு பகலில் அந்த நகரம் எப்படி இருந்தது, இரவில் எப்படியெல்லாம் இருக்குன்னு காட்டுறாங்க. இதில் 350 வரிகளுக்கு மேல் பகலிலும் இரவிலும் எப்படியெல்லாம் மதுரை இருந்ததுங்கிறத மதுரை காஞ்சி காட்டுது. ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா, எல்லாம் அதில் வரக்கூடிய அந்த முகங்கள் உட்பட அத்தனை பேரையும் நம்ம பார்க்கலாம். அந்த மாங்குடி மருதன் எந்த அளவு கவித்துவத்தினுடைய ஒரு உச்சத்தை அடைந்தவர் என்றால், தோளில் குழந்தைகளை போட்டுட்டு போகக்கூடிய பெண்கள் தோளில் குழந்தை எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை மொக்குகளை பறித்து தோளில் போட்டுட்டு வருவோம் இல்லையா, அதுபோல் குழந்தைகளை போட்டு வராங்களாம். என்ன கவித்துவம் பாருங்கள். உண்மையில் தமிழ் கவிதை என்பது தேனை போல அன்றாடம் நாம் ருசிக்கக்கூடியது. கொஞ்சம் தேன் சாப்பிடுவது போல் அன்றாடம் நீங்கள் கொஞ்சம் சங்க கவிதையை சாப்பிடணும். உங்கள் நாவில் அதனுடைய சுவை படிய படிய என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் மனதில் அந்த சுவை படியும், உங்கள் மனதில் அந்த இனிமை பிறக்கும். அப்படி அவர் இந்த மதுரையினுடைய ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வர்றாரு, எந்தெந்த வீதிகளில் இருக்குது. அதில் அவர் ஒரு திரைப்படத்தில் இன்றைக்கி எப்படி ஒரு நல்ல கேமராமேன் எடுப்பாரோ அதே போல் எல்லாத்தையும் ஒரு பேனிங் ஷாட்டில் காட்டுறார். பகல் இரவு எல்லாம் காட்டிட்டு, இன்றைக்கும் நாங்கள் நிறைய நேரங்களில் இரவு சுற்றிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ரோந்து சுற்றுற போலீஸ் எங்களை நிறுத்தி விசாரிப்பாங்க, 3 மணிக்கு என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இலக்கியம் பேசுகிற நிறைய நண்பர்கள் அங்கங்கே நின்று டீ கடையில் சுற்றிட்டு இருந்தால் விசாரிப்பார்கள் இல்லையா, அந்த காலத்திலும் அப்படி விசாரித்தார்கள். 5ஆம் ஜாமம் தொடங்கும் போது
காவலர்கள் வீதியில் வந்து திருடர்களிடமிருந்து பாதுகாப்பதற்கான காவலர்கள் இருந்தார்கள். வீதியில் யாராவது தென்பட்டால் அவரை அழைத்து நீங்கள் யார், எதற்காக வந்திருக்கேன்னு கேட்பாங்க. திருடர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றும் மாங்குடி மருதன் சொல்கிறாரு. அவர்கள் கண்ணயர்ந்த நேரம் நாம் எப்படி திருடலான்னு விழிச்சிட்டும் இருப்பாங்க. அப்போ இந்த நகரனுடைய ஒரு வாழ்க்கையில் நிறைய சிறிய மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பண்ண சின்ன சின்ன வேலைகள் செய்து பண்ணிய அந்த காட்சிகளை எல்லாம் ஒன்றா காட்டிகிட்டே வரார். பகல் இப்படி இருக்குது, பகலில் இப்படி தொடங்குகிறது. இரவு எப்படி இருக்குது, இரவில் மகளிர் என்ன செய்வாங்க, எப்படி ஒப்பனை பண்ணிக்கிடுவாங்க, உடைகளுக்கு என்ன நறுமணம் போட்டுக்கிடுவாங்க. இப்போ நம்ம போட்டுக்கிடக்கூடிய உடை இருக்கு இல்லையா, அந்த உடைக்கு கூட நறுமணம் பூசின உடை தான் அவங்க அணிவாங்க. புகை போட்ட வீடு, அந்த வீட்டில் வந்து அகிலும் சந்தனமும் புகையும், அந்த புகை கொண்ட வீடு இருக்குது. அப்படி ஆண்களும் பெண்களும் தன்னை அலங்கரித்து கொண்டு ஒரு நகரத்தில் எவ்வளவு இன்பங்களை எல்லாம் அனுபவித்தார்கள். மதுரை காஞ்சி படிக்கும்போது நம்ம ஒரு சினிமா பார்க்குறது போல் அப்படி மதுரையினுடைய ஒரு நூற்றாண்டுகளுக்கு முந்தைய வாழ்க்கையை பார்க்க முடிகிறது. அந்த வாழ்க்கையில் ஒரு சிறு பகுதியை நம்ம இழந்துட்டோம். ஆனால் நிறைய இருக்குது, இன்னும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த வாழ்க்கையினுடைய அடையாளங்களை எல்லாம் காட்டிய அந்த மதுரை தான் இது. அதைத்தான் இவர் எழுதியிருக்கிறார். அதே மதுரையில் என்னெல்லாம் கொண்டாடப்பட்டது. இங்கே சமண பள்ளி இருந்தது. சமணம்னா தெரியும், ஜெயின், அவர்களுடைய சமண பள்ளி இருந்தது. சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் அந்த பள்ளியில் வழிபட்டாங்க. பௌத்த சமயத்திற்கான பௌத்த பள்ளி இருந்தது. பௌத்த சமயத்தை சேர்ந்தவர்கள் அங்கே போய் வெளியிட்டாங்க. அந்தணர்களுக்கான பள்ளி இருந்தது. அதை பற்றி ஐயா ஒரு அழகான ஒரு சின்ன குறிப்பை சொல்கிறார். என்னென்னா, இந்த சமண பள்ளியிலும் பௌத்த பள்ளியிலும் மாலை போய் எல்லோரும் வழிபட்டார்கள்ங்கிற குறிப்பு இருக்குது. அந்தணர் பள்ளியில் யார் வழிபட்டார்கள் என்று இல்லை அப்படிங்கிறார். அவர்கள் மட்டுமே வழிபட்டிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறார். இந்த 3 சமயங்களும் ஒன்று சேர்ந்து இங்கே இருந்திருக்கு. அந்த 3 சமயங்களுக்குமான பள்ளிகள் இருக்குது. அதுக்கு வந்து அங்கே போய் வழிபாடு செய்திருக்கிறார்கள். சொக்கநாதருக்கு ஒரு பக்கம் ஆலயம் இருக்குது, அங்கே போய் வழிபாடு செய்கிறார்கள். அப்படின்னா மக்கள் சமயங்களை தாண்டி இருக்கிறாங்க. ஒரு நகரை பாடுவது, அதாவது நகரினுடைய சிறப்புகளை சொல்லுவது என்பது இந்தியாவினுடைய இலக்கியங்களெல்லாம் பிற்காலத்தில் தான் வந்தது. தமிழில் தான் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் என்று ஒரு நகரை பாடுகிறோம். மதுரையை பாடி மதுரை காஞ்சி இருக்குது, பட்டணப்பாலை இருக்குது. இப்போ நகரங்களை பாடும்போது என்ன செய்வார்கள் என்றால், இன்றைக்கு வரை ஒரு மனப்பாங்கு இருக்கிறது. நகரம் என்றால் அங்கே ஏமாற்றுவதற்கான இடம், அங்கே ஏமாந்துருவாங்க. முன்னாடிலாம் சென்னைக்கு ஒருவர் போகும்போதே சொல்லி அனுப்புவார்கள், ஜாக்கிரதையாக இருப்பா, பர்சிலேருந்து எல்லா பொருளையும் திருடிடுவாங்கன்னு. நகரம் என்பது பிழைப்புக்காக மனிதர்கள் போய் சேருகிற இடம், அங்கே ஏமாற்றுக்காரர்கள் அதிகம் என்று ஒரு பொது எண்ணம் நம்மகிட்ட இருக்கு இல்லையா. தமிழில் அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. தமிழில் கிராமமும் நகரமும் ஒன்று போல இலக்கியத்தில் பேசப்பட்டிருக்கிறது. அதுபோல் தமிழில் மன்னர் பேசுகிற மொழியும் சரி, பாமர மக்கள் பேசுகிற மொழியும் சரி, இலக்கியத்தில் இடம்பெறும்போது ஒரு போலவே இடம்பெறுகிறது. வடமொழியில் அப்படி இடம்பெறாது. ஒருவர் சமஸ்கிருதத்தில் மன்னர் பேசுகிறார் என்றால் பணியாளர்கள் எல்லாம் பிராகிருதத்தில் தான் பேசுவார்கள். தமிழினுடைய தமிழ் இலக்கியத்தினுடைய தனித்துவமான சிறப்பு என்ன என்றால், நகரங்களை அன்றையே பாடியதோடு நகர பண்பாட்டினுடைய சிறப்புகளை சொல்லியதோடு எந்த வேறுபாடு காட்டாமலும் பாடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உயரிய படைப்பு தான் மதுரை காஞ்சி. அதில் வரக்கூடிய இவ்வளவு காட்சிகளை அவர் மன்னரிலிருந்து தொடங்கி மக்கள் வரை எல்லாம் சொல்லும் போது சில புதிய தகவல்களையும் சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, இந்த மதுரையில் திருவோணம் என்று அழைக்கப்படக்கூடிய ஓணத் திருநாள் விசேஷமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. இப்போ கூட கொண்டாடுறாங்க, நான் பார்க்கிறேன். ஆனால் அந்த ஓணத் திருநாளின் போது யானைகள் அணிவகுத்து வருமா, நிறைய யானைகளை அணிவகுத்து கூட்டிகிட்டு வருவாங்களாம். யானைகள் வரும்போது அந்த யானைகளுடைய வேகத்தை பார்த்து மக்கள் பயந்து ஓடும்போது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் கலண்டு விழுகிற அளவுக்கு ஓடுவாங்களாம். அந்த வரக்கூடிய யானைகளை சித்தரிக்கும் போது அவர் சொல்லுகிறார், யானைகளினுடைய தும்பிக்கையில் நெற்றியிலெல்லாம் தழும்பு கொண்ட யானைகள் இருக்குமா. போரில் கலந்துக்கிட்டு யுத்தத்தை எதிர்கொண்டு சமர் செய்த யானைகள் இல்லையா, அதனால் அதனுடைய தழும்பு உள்ள யானை இருக்குது. அந்த காட்சி ஒரு எழுத்தாளனாக எனக்கு மறக்கவே முடியாத ஒரு காட்சி. என்ன, யானையினுடைய தும்பிக்கையிலும் நெற்றியிலும் தழும்புள்ள ஒரு யானையை தமிழ் தவிர எந்த மொழியும் எழுதியதே இல்லை. அப்போ மதுரை காஞ்சி நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த ஊரில் நடந்த திருப்பரங்குன்ற விழாவை சொல்லுகிறது, மன்னரினுடைய பிறந்த விழாவை சொல்லுகிறது, திருவோண விழாவை சொல்லுகிறது, இந்த வாழ்க்கையினுடைய பல்வேறு காட்சிகளை சொல்லுகிறது. இதையெல்லாம் ஐயா அவர்கள் இந்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லி, அதன் மீது இதுவரை தமிழ் ஆய்வுகள் பலரும் செய்ததுக்கு புதிய கேள்விகளை எழுப்பி அதற்கான விடையையும் சொல்லுகிறார் என்றால், அவருடைய தமிழ் பணி என்பது மிக போற்றுதலுக்குரிய ஒரு பணி. தொடர்ந்து அவர் தன்னுடைய முதுமையில் இப்படி தமிழுக்கான ஒரு பெருமைகளை அடுத்தடுத்து செய்து கொண்டே இருப்பது
தமிழ் சமூகம் அவருக்கு மிகவும் கடமைப்பட்டிருப்பதாக நினைக்கிறேன். இந்த தருணத்திற்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழகத்தின் தலைநகரம் சென்னையாய் இருக்கிற போது தமிழுக்கு எப்போதும் தலைநகரமாய் விளங்குகிற மாமதுரையிலே இந்த பெருவிழா நான்மாட கூடல் என்றும் கடம்ப வனம் என்றும் போற்றப்படுகிற மதுரைக்கு எத்தனை சிறப்புகள் இருக்கிறது என்பதைத்தான் இந்த மதுரை காஞ்சி நூலின் மூலமாக நமக்கு விளக்கி இருக்கிறார். தமிழை தாய்ப்பாலைப் போல எளிய மக்களுக்கு ஊட்டியவர். தமிழின் சிகரத்தில் அமர்ந்து கொண்டு பார்க்கடலை கடைந்து தமிழமுதத்தை தந்ததாகத்தான் இந்த நூலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். பட்டிமன்றங்கள் இரவு நேர பல்கலைக்கழகங்களாக விளங்கிய காலத்தில் மதுரை அரசமரம் பட்டிமன்றம் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய புகழ்மிக்க பட்டிமன்றம். வடக்கு மாசி வீதி மேலமாசி வீதி சந்திப்பு நேரு ஆளாள சுந்தர விநாயகர் கோவில் பட்டிமன்றமும் அந்த வகைதான். அப்படிப்பட்ட பட்டிமன்றத்தில் உறங்கா நகரம் என்று பெயர் பெற்ற மதுரையில் மக்களை உறங்க விடாமல் தமிழால் தட்டியெழுப்பிய பட்டிமன்றங்களை மகா சன்னிதானம் நடத்திய போது அதன் தலகர்த்தராக விளங்கியவர்தான் அன்புக்குரிய ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள். காயப்பட்ட மொழி, சேதப்பட்ட மொழி, ஒதுக்கப்பட்ட மொழி, புறந்தள்ளப்பட்ட மொழி இன்றைக்கு செம்மொழி சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறது என்றால் தமிழுக்கு எந்த பண்புகள் இருந்தால், ஒரு மொழிக்கு என்ன பண்புகள் இருந்தால் செம்மொழி என்றால் தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்பு, நடுவு நிலைமை, பிறமொழி தாக்கமிழா தனித்தன்மை, இலக்கிய வளம், உயரிய சிந்தனைகள், மொழி கோட்பாடுகள் என்று 11 பண்புகளை பட்டியலிடுவார்கள். அதையெல்லாம் தாண்டி தமிழின் படைப்புகள்தான், ஒரு மொழியின் படைப்புகள்தான் அதை செம்மொழி என்ற உயரத்திற்கு எடுத்துச் செல்லும் என்றால் அப்படிப்பட்ட படைப்புகளை தந்த அறிஞர் பெருமக்கள், அந்த அறிஞர் பெருமக்களில் முதன்மையாக விளங்குவர்தான் அன்புக்குரிய நம்முடைய ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள். திருக்குறளை பற்றி சொன்னார்கள். இந்த விழாவை உலக திருக்குறள் பேரவை மதுரை நடத்துகிறது. அதையெல்லாம் விட தனிச்சிறப்பு என்னவென்றால் தினம் ஒரு திருக்குறள் என்று தொலைக்காட்சியில் திருக்குறளை கோடிக்கணக்கான மக்களிடம் கொண்டு சேர்த்தவர்தான் நம் பெருமைக்குரிய ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள். எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு மொழி சமயத்தை கடந்து, நம் பாராட்டுதலுக்குரிய எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு மொழி சமயத்தை கடந்து எல்லா எல்லைகளையும் தாண்டி ஆட்சிக்கோ அரசுக்கோ வெண்சாமரம் வீசாமல் உலக மானுடத்தை பற்றி பேசிய ஒரு அறநூல் இருக்குமே, ஆனால் அது தேனார் தீந்தமிழ் திருக்குறள் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அந்த திருக்குறளைத்தான் எளிய மக்களிடம், பாமர மக்களிடம் ஊடகத்தின் வாயிலாக கொண்டு சேர்த்த பெருமை ஐயா சாலமன் பாப்பையா அவர்களுக்கு உண்டு. 1999 சென்னையிலே அவர்களுக்கு பாராட்டு விழா. ஒரு புறத்தில் கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர், மறுபுறத்தில் ஐயா மூப்பனார் அவர்கள், அதற்கு நடுவே நாம், அதற்கு நடுவே ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள். அன்று அவர்களுக்கு முத்தமிழ் பேரவை 1 லட்சம் விருது கொடுத்து 1 லட்சம் ரொக்கப்பணம் கொடுத்து பாராட்டு நடத்தியது. அந்த பெருமையை இன்றைக்கும் எண்ணி பார்க்கிறோம். அந்த பெருமை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மதுரையின் பல சிறப்புகள் மதுரை காஞ்சியில் பேசப்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் மேலாக என்ன சிறப்பு? அருமையாக எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சிறு குறிப்பு கூட இல்லாமல் தங்கு தடையின்றி ஆற்றிய உரையில் பல சிந்தனை எழுச்சிகள், சிந்தனை சிதறல்கள், நம்மை விழிக்க வைக்கிற சிந்தனை சிதறல்கள். நிலையாமையை பற்றி பேசியதுதான் தமிழர் பண்பாடு, நிலையாமை பற்றி எண்ணியதுதான் தமிழர் நாகரிகம். ஆனால் புறநெறிகளுக்கும் தமிழ் நெறிக்கும் உள்ள வேறுபாடு, நிலையாமை உண்டு, வாழ்க்கை நிலையில்லாதது, நேற்று இருந்தவன் இன்று இல்லை, எந்த நேரத்தில் எப்போது வெள்ளம் வரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்றாலும் நேற்று அவன் ஆற்றிய செயல்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி கலைஞர் 100 நூலகம் கலைஞரின் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறதோ அதை போல அதைத்தான் திருக்குறள் சொன்னது. நெருநல் உளனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று சொன்னது. சுனாமி சுருட்டி போட்டது.
அந்த தருணத்தில் நாங்கள் பல இடங்களில் பயணித்தோம். அப்படி பயணித்து பணியாற்றுகிற போது ஒரு இளைஞன் தனிமையில் அமர்ந்து கொண்டு விரக்தியோடு அமர்ந்திருந்தான். வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்திற்கு போயிருந்தான். பேசக்கூட மறந்து விட்டான், மறத்து போயிருந்தான். அவனை தட்டி எழுப்பிய போது அவன் சொன்னான், ஒவ்வொரு குழியாக காட்டினான். இதில் என் அப்பா இருக்கிறார், இதில் என் தாத்தா இருக்கிறார், இதில் என் அம்மா இருக்கிறார், இதில் என் குழந்தைகள் இருக்கின்றன. கண்ணீர் விடுவதற்கு கூட வழி இல்லை. ஒரு இறப்பு நடந்தால் விழா நடத்துவோம் ஊரின் மயானத்தில். ஆனால் ஊரே மயானமாக போய்விட்ட பிறகு என்ன செய்ய முடியும்? அந்த நிலையாமையின் உச்சத்தில் இருந்த அந்த இளைஞன் மறுநாள் பரபரப்பான வாழ்க்கைக்கு பயணப்பட்டான். எங்கே? கடலுக்கு போகிறான், மீன் பிடிக்க போகிறான். ஒரு பெரியவர் அவனை நிறுத்தினார். இங்கே வாப்பா, ஏன் கடலுக்கு போனேன்? நேற்று தான் நம்ம எல்லாத்தையும் காவு கொண்டுருச்சே, இன்னைக்கு எதுக்குப்பா போகிற? உங்கள் அப்பா இங்கே தான் போயிட்டாரு, இந்த கடலில் தான். உங்கள் தாத்தா போயிட்டாரு, அப்புறம் எதுக்கு நீ இப்போ போகிற? திரும்ப கேட்டான் அந்த இளைஞன். அதிகம் படிக்காதவன், ஆகமம் தெரியாதவன், வேதம் கற்காதவன், திருக்குறளை கூட பார்த்திராதவன் தெளிவாய் சொன்னான். அவரை திரும்ப கேட்டான், ஐயா உங்கள் அப்பா எப்படி இறந்தார்? யோசிச்சு சொன்னார். அவராப்பா வீட்டில் தான் பாயில் படுத்து நோயில் போனார். உங்கள் தாத்தா? அவரும் அப்படித்தான்ப்பா, பாயில் படுத்து நோயில் போனார். ஐயா கோச்சிக்கிறாதீங்க, உங்கள் அப்பாவும் தாத்தாவும் படுக்கையில் படுத்துத்தான் உயிரை விட்டுருக்காங்க. அப்புறம் ஏங்கய்யா நீங்கள் தினம் ராத்திரி படுக்கையில் படுக்கிறீங்க என்று கேட்டான். இதுதான் நிலையாமையை புரிந்து கொண்ட விளக்கம். நெருநல் உளனொருவன் இன்றி இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. கரிகாலன் இன்றி இல்லை, அவன் கட்டிய கல்லணை இருக்கிறது. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலை எழுப்பியவர் இன்றி இல்லை, அந்த மதுரை மீனாட்சியம்மன் கோயில் இன்றும் எழுப்பியவரின் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறது. தஞ்சை பெரிய கோயிலை எழுப்பிய ராஜராஜன் இல்லை, இன்றும் அந்த பெரிய கோயில் அவன் பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. இதுதான் வாழ்க்கை தத்துவத்தை தமிழ்மொழி உலகத்திற்கு எடுத்துச் சென்ற தமிழ் பண்பாட்டின் ஆழமான தடம். ஆக இங்கே ஒரு பண்பாட்டு போராட்டம் நடந்தது. இன்றல்ல, 7ஆம் நூற்றாண்டு, 1300 ஆண்டுகளுக்கு முன்பு. வாழ்க்கை பொய், மனைவி மக்கள் பொய், உறவுகள் பொய், சுற்றம் பொய், நட்பு பொய், அன்பு பொய், எல்லாம் பொய். ஓடு, வீட்டை விட்டு ஓடு, இடுகாடு நோக்கி ஓடு என்று புறநெறிகள் படையெடுப்பு நடத்திய போதுதான் தமிழ் பண்பாட்டின் தளத்தை உயர்த்தி பிடிக்க ஒரு பெண்மணி இந்த மண்ணிலே தோன்றினார். இங்கு 5 பெண்மணிகளும் விளக்கேற்றிய அருமை காட்சி நாம் பார்க்க முடிந்தது. அன்புக்குரியவர்களே, அரசு சபையில் ஒரு பெண் அவமானப்படுத்தப்பட்டாள். ஆன்றோர்களும் சான்றோர்களும் கூடியிருக்கிற அவையில் ஒரு பெண் அவமானப்படுத்தப்பட்டாள். அவள் பெண்மை அவமானப்படுத்தப்பட்டது. அவள் ஒரு சபதத்தை எடுத்தாள். என் பெண்மையை அவமானப்படுத்திய அரசை அழித்தே தீருவேன் என்ற சபதத்தை எடுத்தாள். அவள்தான் பாஞ்சாலி என்ற புரட்சி பெண்மணி. காப்பிய காலத்தில் ஒரு புரட்சி பெண்மணி தோன்றினாள். அவள் பெண்மைக்கு அவமானம் இல்லை. அவளது கணவன் கல்வன் என்று பழி சுமத்தப்பட்டான். தன் தலைவன் மீது சுமத்தப்பட்ட, வாழ்க்கை தலைவன் மீது சுமத்தப்பட்ட பழியை துடைப்பதற்காக அந்த பெண்மணியும் ஒரு சபதத்தை எடுத்தாள். தன் கணவனின் பழியை துடைத்துவிட்டு நீதிக்கு பங்கம் செய்த அரசை அழித்தே தீருவேன் என்ற சபதத்தை எடுத்தாள். ஆனால் இந்த நூற்றாண்டில், 7ஆம் நூற்றாண்டில் ஒரு பெண் இந்த மண்ணிலே தோன்றினாள். அவள் பெண்மைக்கு அவமானமில்லை. அவள் தலைவன் மீது, கணவன் மீது கல்வன் என்ற பழி சுமத்தப்படவில்லை. ஆனால் தமிழ் பண்பாட்டின் மீது பழி சுமத்தப்பட்டு, தமிழர் நாகரிகத்தின் மீது பழி சுமத்தப்பட்டது, தமிழ் கலாச்சாரத்தின் மீது பழி சுமத்தப்பட்டது. அந்த பழியை துடைப்பதற்கு அந்த பெண்மணியும் ஒரு சபதத்தை எடுத்தாள். ஆளும் அரசை அழிக்கவில்லை, தடம் மாறி சென்ற அரசை மடை மாற்றி நாட்டின் புதிய வரலாற்றை திருத்தி எழுதினாள். தமிழ் பண்பாட்டை காத்த மங்கையர்க்கு அரசி என்ற பெண்மணி. அந்த பெண்மணியின் பெயரை யார் உச்சரிக்கிறார்களோ அவர்களின் பாதங்களை என் தலை தாங்கும் என்று சேக்கிழார் சொல்லுகிறார் என்றால் அதை நாம் எண்ணி பார்க்கிறோம். எதற்காக? தமிழ் பண்பாட்டை காத்ததற்காக. நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தர் என்று தன்னை அறிவிப்பு செய்ததற்காக. அந்த ஞானசம்பந்தர் தான் தமிழின் அடைவுகளை பட்டியலிடுகிறார். எவ்வளவு பெரிய பட்டியல்! ஆக தமிழுக்கு பெருமை சேர்த்த பெருமை இந்த மண்ணில் தோன்றிய மங்கையர்க்கு அரசியாருக்கு உண்டு. இப்படி நிறைய பட்டியலிடலாம். அதில் சங்க இலக்கியத்தின் சாரத்தை எண்ணி பார்க்க வேண்டும். சங்க இலக்கியம்தான் பரந்துபட்ட பார்வை. இன்றைக்கு செல்போன்கள்,
சின்னத்திரைகள், இணையதளங்கள் இவ்வளவு வளர்ந்திருக்கிறது. ஆனால் இதையும் தாண்டி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அண்டங்களும் கண்டங்களும் விரிந்து பறந்த காலத்தில் உரத்து சொன்னது தமிழர் பண்பாட்டின் தடம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மகத்தான மந்திரத்தை உலகத்திற்கு சொன்னவன் தமிழன்தான். அருமையாக சொன்னார்கள். மதுரை காஞ்சி போரற்ற உலகத்தை விரும்புகிறது. 2ஆம் உலகப் போரில் நடந்த அழிவுகளை தடுத்து நிறுத்தியிருந்தால் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 அறைகள் கொண்ட வீட்டை கட்டித்தரலாம். இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு பொது சுகாதார மருத்துவமனையை கட்டித்தரலாம் என்று அறிவியல் ஐநா ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் என்ன நடக்கிறது? இப்போதும் உக்ரைன் போர்க்களத்தில் இடிபாடுகளுக்கு நடுவே ஒரு சின்னஞ்சிறிய மலலை மலர், இடிபாடுகளுக்கு நடுவே இருந்து அந்த மலலை மலர் மீண்டு வருகிறது. அப்பா இறந்து போனார், அம்மா இறந்து போனாள். நிற்கதியாய் அனாதையாய் இருக்கிற அந்த குழந்தையை பார்த்து ஒரு பத்திரிகையாளர் படம் பிடித்து விட்டு கேட்கிறார், ஆர் யூ உக்ரைன், ஆர் யூ ரஷ்யன்? குழந்தை பதில் சொல்லவில்லை. ஆர் யூ கிறிஸ்டின், ஆர் யூ முஸ்லீம்? குழந்தை பதில் சொல்லவில்லை. நீண்ட நேர தேம்பலுக்கு பிறந்த பிறகு குழந்தை சொன்னது, ஆர் யூ உக்ரைன், ஆர் யூ ரஷ்யன் என்பதற்கும் பதில் சொல்லவில்லை. ஆர் யூ கிறிஸ்டின், ஆர் யூ முஸ்லீம் என்பதற்கும் பதில் சொல்லவில்லை. அந்த குழந்தை சொன்னது, ஐ எம் ஹங்க்ரி என்று சொன்னது. நண்பர்களே, பசிக்குத்தான் மதம் இல்லை, மொழி இல்லை, ஜாதி இல்லை. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொன்னார், யாராயினும் எந்த தேசத்தவராயினும் எந்த நாட்டவராயினும் அவரின் பசித்தீயை அணைத்திடுக என்றார். அதை நோக்கித்தான் மானுடம் பயணம் செய்தது. மதுரையில் நிறைய அமுத சுரபிகள் உண்டு, அல்லல்ல குறையாத அன்ன சத்திரங்கள் உண்டு. இங்க சங்க இலக்கியத்தின் சாரத்தில் தான் மானுடத்தின் மணிமுடியை நாம் பார்க்கிறோம். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், செம்புளப் புயல் நேர்வோல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. வாழ்க்கையின் தொடக்கம் அதுதான். ஜாதி மதமற்ற மனக்கிளப்பு, மனக்கிளப்பில் தோன்றுகிற மனக்கிளப்பு. இங்கேதான் வாழ்க்கையின் தொடக்கம் இருக்கிறது என்று சங்கத்தமிழன் சொல்லுகிறான். அங்கிருந்து பார்க்கிறோம், இன்றெல்லாம் உலகத்தில் ஒரு செய்தியை பரிமாற்றுவதற்கு அன்றைக்கு மிக நீண்ட நேரம் மாறியது. ஒரு தந்தி வந்துவிட்டால் பயப்படுவோம். தந்திக்காரன் வந்தால் அவலச் செய்தியை தருவான், துன்பச் செய்தியை தருவான், மரணச் செய்தியை தருவான் என்று. அன்று இல்லாத பரபரப்பு இன்றைக்கு எப்போதும் பரபரப்புத்தான். செல்போன்கள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன, சின்னத்திரைகள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன, ஃபோன்களை நாம் நகர்த்தி கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கை மட்டும் நகராமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. பதட்டம் நிறைந்த வாழ்க்கையாக போய்விட்டது. அடுத்த ஊருக்கு தொடர்பு கொள்ள கால அவகாசம் நிறைய இருந்த காலத்தில் அமைதி இருந்தது. இன்றைக்கு எந்த மூலையிலிருந்தும் உலகத்தின் எந்த நாட்டிலும் தொடர்பு கொள்ளலாம் என்கிற போது மன அமைதி எங்கே போயிற்று? ஆனால் அன்றைக்கு சங்கத்தமிழன் நரையின்றி திரையின்றி மூப்பின்றி முதுமையின்றி வாழ்ந்தான். அதற்கு அவன் பட்டியலிடுகிறான். செயற்கை சாயம் அல்ல, நரையின்றி திரையின்றி மூப்பின்றி முதுமையின்றி இருப்பதற்கு நரையில்லாத தலைமுடிக்கு காரணம் செயற்கை சாயம் அல்ல. என்ன காரணம்? ஒற்றை வரியில் சொன்னான், மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர், யான் கண்டனையர் என் இளையரும், அல்லவை செய்யாத அரசு இருந்தது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்கள் என் ஊரை மேலாண்மை செய்தார்கள், செய்கின்றார்கள் என்று சொன்னார். அந்த நிலைப்பாடுதான் இளமையான வாழ்க்கைக்கு, மனப்பதட்டமில்லாத வாழ்க்கைக்கு. மருத்துவர்களிடம் போனால் உடற்பயிற்சியை விட உள்ள பயிற்சி முக்கியம், டென்ஷன் இல்லாத வாழ்க்கை வேண்டுமென்றார்கள். அந்த வாழ்க்கையை சங்கத்தமிழன் அமைதியாய் மகிழ்ச்சியாய் நெகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்படி நிறைய பட்டியலிடலாம். சுருக்கமாக சொன்னார், தமிழ் அறிஞர் பெண்மக்களில் தமிழுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு என்ன? சமயோசிதமாக அந்த நேரத்திற்கு ஏற்றவாறு சிந்திப்பது, அந்த நேரத்திற்கு ஏற்றவாறு கருத்துக்களை சிந்தனைகளை காலவெள்ளத்திற்கு ஏற்றவாறு மாற்றியமைப்பது. மகாகவிஞன் பாரதி அவன் காலத்திலே அவமானப்பட்டான். பாரதி சின்னப்பயல் என்று ஒரு கவிஞன் சொன்னார். பார் அதி சின்னப்பயல் என்று அவர் திரும்ப கவிதை எழுதினார். யார் அவரை தாக்கினாரோ அவர் பெயரை பார் அதி சின்னப்பயல் என்று பாடினார். இதுதான் தமிழ் புலவர்களுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு. எண்ணி பார்க்கிறோம், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அதை இன்றைக்கு மேல்நாட்டு இலக்கிய உலகம் தனித்து போதிக்கிறது. அது நம் மொழியோடு நிரவி கிடந்தது. ஐன்ஸ்டீன் ஒரு மகத்தான மேதை.
தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை உலகத்திற்கு பிரகடனம் செய்கிறார். அதற்காக நோபல் பரிசு கிடைத்தது. உலகமே அவரை கொண்டாடியது. கொண்டாட்டங்கள் நிறைய நடந்தபோது சலித்து போனார். ஐன்ஸ்டீன் ஒரு நாள் கூட்டத்துக்கு போகிறார். இதுபோல் பெரிய அரங்கம், பல கூட்டங்களில் பாராட்டு. சலித்து போன ஐன்ஸ்டீன் சொன்னார், அவர் டிரைவர் அவரை போலவே இருப்பார். டிரைவர்கிட்ட சொன்னார், ஏப்பா இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும், கடைசி மூலையில் நான் உட்காந்து தூங்குறேன், நீ மேடையில் போய் எனக்காக பரிசு வாங்கிட்டு வானார். டூப்ளிகேட் ஐன்ஸ்டீன் மேடைக்கு வந்துட்டார். அவருக்கு பாராட்டு நடந்துச்சு. அன்னைக்குன்னு கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சார், கொஞ்சம் நில்லுப்பா, எப்படி நம்ம ஊர் நக்கீர புலவர் சிவபெருமானே வந்தாலும் தப்புன்னு சொன்ன மாதிரி அந்த பெருமை மதுரைக்கு உண்டு. கொஞ்சம் நிறுத்துப்பா, உன்னுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் என்ன சொன்ன? E=mc². அது எப்படி வரும்? E=mc³ தான் வரும். அதை ப்ரூவ் பண்ணு, அப்புறம் பரிசு வாங்க. அங்கே இருக்கவருக்கு தூக்கம் போயிடுச்சு. உண்மையான ஐன்ஸ்டீனுக்கு டூப்ளிகேஷன் பதட்டமே படலை. என்ன கேள்வி கேட்குற, இதெல்லாம் ஒரு சுண்டைக்காய் கேள்வி, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், என் டிரைவர் பதில் சொல்லுவார். பாப்பா டிரைவர் மேலே வானார். இதுதான் சமயோசிதமாக செயல்படுவது. கற்றதை கேட்டதை உள்வாங்கிக் கொண்டு கிளிப்பிள்ளை போல் ஒப்பிப்பதல்ல தமிழ் மொழியின் திறன். கால வெள்ளத்திற்கு ஏற்றவாறு சுனாமி சுருட்டி போட்டாலும், எத்தனை வெள்ளப்பேடர் வந்தாலும் அதையும் தாண்டி தன் பண்பாட்டை நிலைநிறுத்துவதுதான் தமிழ் மொழிக்கே உரிய தனிச்சிறப்பு. காலம் கருதி நான் சுருக்கமாக சொல்கிறேன். மிகச்சிறப்பாக ஐயா குறிப்பிட்டிருக்கார். பல செய்திகள் இதில் புதிய செய்திகள், அதை படிப்பதற்காக தான் சொன்னேன். தாய்ப்பாலைப் போல தமிழை எளிமையாகவும் அவரால் தர முடியும், பார்க்கடலைப் போல கடைந்து கடைந்து தமிழமுதத்தையும் அவரால் தர முடியும் என்பதற்குத்தான் இந்த நூல். சொல்கிறார், அயோத்தி பகைவர்களால் வெல்ல முடியாத நகரம், அதை உண்மையாக்கிட்டார் இன்னைக்கு ஐயா. மெக்கா நகரங்களின் தாய், ஜெருசலம் அமைதி, மதுரை மதில்கள் சூழ்ந்த நகரம். ஆம், மதில்கள் சூழ்ந்த நகரம்தான். பகைவர்களால் தாக்க முடியாத தமிழை காக்கின்ற மதில்கள் சூழ்ந்த நகரம்தான் மதுரை என்பதில் இரண்டு கருத்து இல்லை. நிறைவாக சொன்னால், தமிழுக்கு பல திணைகள் இருக்கிறது. அதில் காஞ்சி திணையை பற்றி, வஞ்சின காஞ்சியை பற்றி, ஆஞ்சி காஞ்சியை பற்றி நிறைய பட்டியலிடுகிறார். எப்படி ஒரு பெண் தன் கணவனுக்கு யாரும் இல்லாத போது போர்க்களத்தில் காயப்பட்டு கிடப்பவனை பேய்கள் தீண்டாமல் காக்கிறாள், அது ஒரு திணை. அதை போல புறப்புண் ஏற்பட்டு விட்டது, இப்படிப்பட்ட புண்ணை தாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று தன்னைத்தானே கிழித்து கொண்டு வீர மரணத்தை சந்திக்கிற ஒரு திணை. இப்படி நிறைய சிந்திக்கலாம். ஐயா சாலமன் பாப்பையா அவர்களின் தமிழ் தொடர் எப்படிப்பட்டது? அருமையாக இஸ்லாம் கிருஷ்ணன் சொன்னார். பழமை புதுமை, முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் தமிழில் அவர் செயல்பட முடியும் என்பதற்குத்தான் இந்த நூல். புதுமை எங்கே இருந்து தோன்றுகிறது? வானவெளியிலிருந்து அப்படியே வருவதல்ல. எப்படி வயல்வெளிகளில் மக்கிப்போன குப்பைகளும் கூளங்களும் உரமாக மாறி புதிய பயிரை உற்பத்தி செய்வதற்கு அமைகின்றதோ, அடித்தளமாக அமைகிறதோ, அப்படித்தான் பழமை தாயாக, புதுமை பழமையீன்ற தாய்மையீன்ற சேயாக விளங்குகிறது என்பதற்கு அடையாளம்தான் அவரது தமிழ் பணி. பாரதியின் வாழ்க்கை வரலாற்றைப் போல செல்வத்திற்கு அவன் அடிமைப்பட்டவன் அல்ல, செல்வாக்கிற்கு அஞ்சியவனும் அல்ல. செட்டிநாட்டுக்கு பாரதி வருவான். செல்வச் சீமான்கள் முழு 100 ரூபாய் தாளை பரிசாக தருவார்கள். வீட்டில் வறுமை, ஏழ்மையில் செல்லம்மா அல்லாடுகிறாள். அடுப்பில் பூனைகள் தூங்குகிறது, பாலுக்கு பிள்ளைகள் அழுகிறது. அஞ்சாமல் முழு 100 ரூபாய் தாளை இப்படி பாற்றான். சரணப்படவில்லை பாரதி. சாகா வரம்பற்ற என் கவிதைக்கு இந்த காகிதமா சன்மானம் என்று சுக்களாக கிழித்தறிந்தான். செல்வத்திற்கு அடிமைப்படவில்லை, செல்வாக்கிற்கு அடிமைப்பட்டானா? விழியசைவில் விரலசைவில் உலகத்தை உருட்டி போட்ட மகாத்மா காந்தியடிகள் புகழின் உச்சத்தில் இருக்கிறார். சென்னையில் அவரை சந்திக்கிறான் காந்தியடிகள். தடைகளை தாண்டி சந்திக்கிறான். சந்தித்து கேட்பான். காந்தியடிடம் பாரதி கேட்பார், இன்றைக்கு சென்னை கடற்கரையிலே ஒரு பொதுக்கூட்டம், நீங்கள் தலைமை தாங்க வேண்டும். கேட்பவன் பாரதி. அதற்கு மகாத்மா உதவியாளர் அழைத்து நாட்குறிப்பை பார்க்க சொன்னார். உதவியாளர் இன்று முடியாத, நாளை வைத்துக் கொள்ளலாம் என்றார். வேகமாய் எழுந்தான் பாரதி. சாரி மிஸ்டர் காந்தி அவர்களே, இன்றைக்குத்தான் அந்த கூட்டம் நடைபெறும், உங்களுக்கு பதிலாக நானே அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குவேன் என்று சொல்லிவிட்டு சிங்க நடையிட்டு வெளியே போனான். அதிர்ந்து போனார் காந்தி. யார் இவர் என்று கேட்டார். இவர்தான் எங்கள் மகாகவி என்றார்கள், தேசிய கவி என்றார்கள். ஒற்றை வரியில் காந்தியடிகள் சொன்னார், இவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர், பத்திரப்படுத்தி வையுங்கள் என்றார். நாமோ காந்தியடிகளையும் பாதுகாக்க தவறிப்போனோம்,
பாரதியையும் பாதுகாக்க தவறிப்போனோம். இந்த நிலையிலே தான் சுருக்கமாக சொன்னால், வாழும் காலத்தில் யாரை நாம் பாராட்டி இருக்கிறோம், போற்றி இருக்கிறோம்? இதே மேலமாசி வீதியில் மகாத்மா காந்தியடிகள் இருக்கிறார். கதராடை அணியுங்கள் அணியுங்கள் என்று உபதேசிக்கிறார். மதுரைக்காரர் தமிழன் என்றைக்கும் சுயமரியாதைக்காரன், பிறரை சிந்திக்க வைப்பவன். காந்தியடிகளே கேட்குறார், நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, கதர் வாங்குறதுக்கு எங்கள்கிட்ட ஏங்க காசு? மதுரை மேலமாசி வீதியில் குஜராத்தி வீட்டில் தங்கி இருக்கிறார். அந்த வீடு இன்று நினைவு சின்னம். நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, கையில் வாங்குறதுக்கு கதர் வாங்க எங்கள்கிட்ட ஏங்க காசு? அன்று மாலை பொதுக்கூட்டம், காந்தி பொட்டல் என்று அழைக்கப்படுகிற பகுதிக்கு போகிறார். லட்சக்கணக்கான நெசவாளர்கள் காத்திருக்கிறார்கள். நீண்ட நேரத்திற்கு பிறகு காந்தியடிகள் வருகிறார். 3 முழ வேட்டியை உடுத்தி கொண்டு மேலே ஒரு இடுப்பாடையை கட்டிக்கொண்டு வருகிறார். என்ன இப்படி வர்றீங்களேன்னு கேட்குறாங்க. இதுதான் என் உடை இனி எப்போதும் என்றார். காந்தியடிகளை எளிய கோவனாண்டி குளத்திற்கு மாற்றி காட்டியது மதுரைதான் என்பதை மறந்துவிட முடியாது. இதே உடையோடு தான் எங்கே போகிறார்? லண்டன் வட்டமேஜை மாநாட்டுக்கு. எல்லோரும் கேலி பேசுகிறார்கள், சிரிக்கிறார்கள். ஒற்றை வரியில் சொல்லுகிறார், என் உடையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், என் கருத்தை பற்றி மட்டுமே நீங்கள் கவலைப்படுங்கள் என்றார். அந்த நிலையிலே தான் வாழுங்காலத்தில் வாழுகிற தலைவர்களை, அறிஞர்களை போற்ற மறந்த தேசம். பிர்தௌசி என்ற மகா கவிஞன், பாரசீக கவிஞன், அந்த மன்னனை பாராட்டுகிறான். 60,000 கவிதைகள். ஒரு கவிதைக்கு ஒரு பொன் தர வேண்டும் என்று நிபந்தனை போட்டான். 60,000 கவிதைகள். அவன் மன்னரின் அமைச்சர் சொன்னார், கருவூலம் காலியாக போயிருந்த 60,000 பொண்ணெல்லாம் தர முடியாது, போயான்றார். அவர் போன பிறகு கொஞ்ச நாள் கழித்து அந்த கவிதைகளை படித்த மன்னன் சொன்னான், அவனை கூட்டிகிட்டு வாங்க. 60,000 பொண்ணு இல்லையா, அதுக்கு மேலே கொடுக்கலாம், அவனை கூட்டிவார்கள் என்றார். 60,000 பொண்ணை எடுத்துக்கொண்டு பிரௌதூசி வீடு நோக்கி போனது அரண்மனை வாசிகள். 60,000 பொண்ணை மூட்டையில் கட்டிக்கொண்டு போகிறார்கள் பிரௌதூசி வீட்டுக்கு. அந்த கவிஞன் பிரௌதூசியின் சடலம் ஊரை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறது. எதற்கு 60,000 பொண்ணை அவன் கேட்டான்? அவனுக்காக அல்ல, அவன் வாழ்ந்த ஊரை வளப்படுத்துவதற்காகத்தான் 60,000 பொண்ணை கேட்டான். இப்படித்தான் வாழ்கிறவர்களை, வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை போற்ற மறந்த தேசத்தில் வாழும் காலத்தில் தமிழின் உயரத்தை எல்லா மக்களுக்கும் அடையாளம் காட்டிய பெருமைக்குரியவர் தான் ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள். அவருக்கு எத்தனை விருதுகள் வந்தாலும் தகும். தமிழுக்கு அவர் ஆற்றியிருக்கிற பெருமைகள், தமிழுக்கு அவர் ஆற்றியிருக்கிற தொண்டுகள் என்னாலும் மறக்க முடியாத தொண்டுகள். தமிழ் நகரத்தில் அவர் பிறந்ததற்கு, தமிழின் தலைநகரத்தில் அவர் வாழ்ந்ததற்கு இதுதான் அவர் செய்திருக்கிற மிகப்பெரிய பணியாகும். அந்த பணியை நாம் பாராட்டுவோம், போற்றுவோம். உலக திருக்குறள் பேரவைக்கு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த நிகழ்வை பொறுத்தவரை நாம் எல்லோருக்கும் நன்றி சொல்லுவதை விட வர்ண பகவானுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும். அவர் ஒரு 2 மணி நேரம் நம்மளுக்கு ஓய்வு கொடுத்துருக்காரு. அதில் வந்த கூட்டம்தான் இந்த மாபெரும் கூட்டம். ஒரு மாநாடு போல இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரும் திருப்பாதங்களுக்கு வணக்கம் சொல்லி முதலிலேயே நன்றி சொல். உலகத் திருக்குறள் பேரவை எங்கள் ஐயா திருக்குறள் செம்மல் அவர்களுடைய வழிகாட்டுதலில், அடிகளாருடைய பார்வையில் பல நிகழ்ச்சிகளை ஆண்டுதோறும் மாதந்தோறும் சிறப்பாக நடத்தி பல அறிஞர்களை, பல தமிழர்களை, எழுத்தாளர்களை, பேச்சாளர்களை கல்லூரி விடுதி என்று சொல்லக்கூடிய எங்கள் காலேஜ் ஹவுஸில் வருகை வைத்து, தங்க வைத்து, உணவளித்து அவர்களை சிறப்பு செய்து மனம் குளிர அனுப்புவதே எங்கள் திருக்குறள் செம்மல் அவர்களின் முறையான ஒரு பண்பு. அந்த பண்பு அவருக்கு எப்படி வந்தது என்று சொன்னால், அவர் முழுக்க முழுக்க திருக்குறளை வாசித்தவர் அல்ல, சுவாசித்தவர் என்ற நிலையிலே அவருக்கு அந்த நிலை கிடைத்தது. இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் எங்கள் ஐயா திருக்குறள் செம்மலோடு ஒன்றோடு ஒன்றாக அன்பாலும் பாசத்தாலும் மிக அருமையாக ஒன்றோடு ஒன்று கலந்து விளங்கியவர்தான், திகழ்ந்தவர்தான் எங்கள் ஐயா தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள். ஐயா வருகிறார் என்று உள்ளே வந்து சொன்னால் இடத்தை விட்டு எழுந்து நின்று வாசல் நின்று வருக வருக என்று வரவேற்பது அவருடைய பண்பாடு. அந்த அளவிற்கு ஐயா அவருடைய அன்பு கொண்டவர். இந்த நிகழ்வை அவருடைய புதல்வர் எங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று சொன்னால், மதுரை காஞ்சி நூலை நாம் வெளியிடுகிறோம், அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆணையை பிறப்பித்தார்.
அவருக்கு பின்னாலே அவருடைய அடி தொற்றி அப்பாவைப் போலவே அனைத்திலும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற கார்த்திகேயன் மணிமொழியன் அவர்கள். எங்கு ஐயாவுக்கு பிறகு இந்த திருக்குறள் பேரவை மதுரையில் எப்படி நடக்கும் என்று நாங்கள் தவித்த நேரத்தில் நான் இருக்கிறேன், நான் நடத்துவேன் என்று அவருடைய தாயாருடைய ஆணையை கேட்டு இந்த திருக்குறள் பேரவை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு கரவொலியின் மூலம் நான் நன்றி சொல்ல வேண்டும். எந்த மறுப்பும் சொல்றதில்லை. இதை செய்யணும், செஞ்சிருங்க, இவ்வளவு செலவாகும், பரவாயில்ல, எந்தவித மறுப்பும் இல்லாமல் பல திருக்குறளுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு அவருடைய மனம்தான் பெரும் காரணம். அத்தனை அளவுக்கு ஒரு மனப்பாங்குடையவர் ஐயா அவர்கள். தமிழறிஞர் அவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற்றவும் பாராட்டு விழா நடத்தினோம். அவருக்கு எங்கள் விநாயக மிஷன் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்தது. அதை விடெல்லாவற்றையும் மேலாக நான் பெருமையாக நினைப்பது, இத்தனை ஆண்டு காலம் மதுரையிலே பணியாற்றி ஆசிரியராக, பேராசிரியராக உலகம் முழுவதும் பட்டிமன்றங்கள் பேசி சிறப்பு பெற்ற ஒரு தமிழறிஞர் தான் இருக்கின்ற மதுரை மாநகரத்தை பற்றி ஒரு செய்தி செய்திருக்கிறார். மாங்குடி மருதனாருடைய மதுரை காஞ்சியை உரையாக்கி நமக்கு தந்திருக்கிறார் என்பது அவருக்கு நாம் கரவொலியின் மூலம் முதலிலே ஒரு பெரிய பாராட்டையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். எங்கள் அடிகளார் என்ன போய் கேட்குறோமோ, இதை செய்யலாம் இருக்கோம், செய்யுங்க, இதை சொல்லலாம் இருக்கோம், சொல்லுங்க, எதை ஒன்றையும் மறுப்பு சொல்லாமல் எங்களை ஊக்கப்படுத்தி ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அவர் எங்கள் தவத்திரு அடிகளார் அவர்கள். இந்த விழாவில் நான் ரொம்ப மகிழ்ந்திருந்தது என்னன்னு சொன்னால், இது எத்தனை மணிக்கு இவங்க பேசணும்னு டைம் போட்டவனே நானும் ஐயாவும் தான். நானே அந்த டயத்தை மீறக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள், இவரெல்லாம் மதுரையிலிருந்து, மதுரையோட மண் அவரை பேச வைத்தது, அதை கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு எங்களது சிறப்பான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த அரங்கத்திற்கு பல நிகழ்வு எங்கள் அடிகளார் அவர்களுக்கு சொன்னவுடன், ஐயா கேட்டவுடன், நான் மதுரைக்கு வந்துவிட்டு திரும்பவும் சென்னை சொல்கிறேன், உங்களுக்காக வருகிறேன் என்று சொல்லி இந்த உலக திருக்குறள் பேரவை நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தலைமையேற்று நடத்தி கொடுத்திருக்கின்ற அடிகளார் பொற்பாதங்களை வணங்கி நான் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு நன்றி, ரொம்ப அரங்க ராமலிங்கம், இன்னொரு ராமலிங்கம் இங்கே வந்திருக்கார். அவர் அரங்கமே அதிர பேசுகிறவர். இவர் அதுக்கு மேலே இன்னும் அதிர பேசி நம்மளையெல்லாம் பெரிய ஒரு உற்சாகத்துக்கும், நீங்கள்லாம் சிரிச்சிங்கன்னா காரணம் எவ்வளோ ஆரம்பத்தில் பேசுறதுனால உங்களுடைய சிரிப்புக்குரிய பேச்சாக கருத்து மலையை பொழிந்த ஐயா அவர்களுக்கு உலக திருக்குறள் பேரவையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். எங்கள் கார்த்திகேயன் மணி, நாங்களே எங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறதுல அர்த்தம் இல்லை, இருந்தாலும் அவர் குடும்பத்தினருக்கும் எங்கள் ஐயா கமலா மணிமொழியன் அவர்களுக்கும், கார்த்திகேயன் மணிமொழியன், இன்னும் சொல்ல போனால் திருக்குறள் செம்மல் அவர்களுடைய குடும்பங்கள் பூரா வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கும் எங்களது நன்றி. இந்த புத்தகம்னு சொல்லும்போது எழுதிவிடுறோம், தயார் பண்ணிடுறோம். ஆனால் ஒரு நல்ல வடிவத்தோடு அதை அச்சிட்டு புத்தகமாக நமக்கு வழங்கி சிறப்பித்திருக்க கவிதா பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் சேது சொக்கலிங்கம் அவர்களுக்கு கரவொலியோடு நம்பிக்கை கொடுக்கணும். ஏன்னா அது புத்தக வடிவத்தை பார்த்தோன்னே நான் ஆச்சரியப்பட்டு போனேன். இவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பை அந்த படைப்புக்குரிய மரியாதை குறையாமல் அச்சிட்டு கொடுத்திருக்கிறார், முகப்பை அமைத்து கொடுத்திருக்கிறார். சேது சொக்கலிங்கம் அவர்களுக்கு தனதார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் உலக திருக்குறள் பேரவையின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே பெருமை அடைகிறோம். ஐயா அவர்கள் ஏற்புரையில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி பேசுவார். அவரும் எங்களோட இருந்து தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுனால எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தாரு பாருங்க. இதை நடத்துறது உலகத்திற்கு என்ன சாதாரணமாக கொடுப்பாரா? அவர் பெரிய பெரிய நிகழ்ச்சி சென்னையில் வச்சு பெருசு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கவர்.
நம்ம சாதாரண ஆளுன்னு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, உலக திருக்குறள் பேரவை அடிகளார் தலைமையில் இந்த நூல் வெளிவர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்று சொன்னார். ஐயா அவர்களுக்கு நன்றி. எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது எங்கள் பட்டிமன்ற ராஜா தான். என்னைக்கு பேசினோமோ, இந்த நிகழ்ச்சி தொடங்கி எத்தனை நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 6 நாள். 6 நாளில் திட்டமிட்டு இன்றைக்கி 6வது நாள் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக மழையிலும் வெள்ளத்திலும் வானம் வாழ்த்த, மக்கள் உள்ளங்கள் வாழ்த்த, கவிஞர்கள் போற்ற, எழுத்தாளர்களும் பேரறிஞர்களும் வருகை தர இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றதனால் இங்கு வருகின்ற அனைவருடைய திருப்பாதங்களை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம். இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற உலக திருக்குறள் பேரவை சார்ந்த எங்கள் கார்த்திகேயன் அவர்களே, வணக்கத்திற்குரிய அம்மா அவர்களே, இந்த மேடையிலே வந்து இருந்து மிகச்சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி மதுரை காஞ்சியில் என்ன இருக்கிறது என்பதை எடுத்து காட்டியிருக்கின்ற என் அருடைய நண்பர் அரங்கராமலிங்கம் அவர்களே, ஒரு எழுத்தாளன் எப்படியெல்லாம் படிக்க முடியும், படித்த செய்தியை எந்த அளவிற்கு இனிமையாக எடுத்து சொல்ல முடியும் என்பதற்கு ஒரு இலக்கணமாக இருந்து இந்த அரங்கை கட்டி போட்ட வணக்கத்திற்குரிய எழுத்தாளர் எஸ்ரா அவர்களே, நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் கூடத்தினுடைய பிள்ளை ராஜா அவர்களே, இந்த நூலை மிகச்சிறப்பாக வெளியிட்டிருக்கின்ற, வழக்கம் போலவே எல்லா நூல்களையும் வெளியிடுகின்ற எங்களுடைய கவிதா பதிப்பகத்தை சார்ந்த ஐயா அவர்களே, இந்த அரங்கிற்கு வருகை தந்து மிகச்சிறப்பான பணியை செய்திருக்கின்ற செந்தமிழ் கல்லூரி ஐயா அவங்க மாரியப்ப முரளி அவர்கள், நம்ம வரதராஜன் அவர்கள் முன்வரிசையில், அந்த பக்கத்தில் அம்மா அவர் என்னங்க என் நண்பர் யாதவா கல்லூரியினுடைய சிந்தனையாளர் பிகேஆர், இந்த பக்கத்தில் எங்களுடைய வணக்கத்திற்குரிய அமெரிக்கன் கல்லூரியுடைய மேனாள் முதல்வர் பெரியவர் வந்து தம்பி ஹோமியோ வைத்தியர் அருமை தம்பி அன்புநாதன் அவர்கள், என்னுடைய வளர்ச்சியிலே நேற்றும் இன்றும் என்றும் இருக்கின்ற கம்பனை கரைகண்டு குடித்திருக்கின்ற ராமமூர்த்தி, எல்லாவற்றுக்கும் மேலே எனக்கு முன்னோடியாக இந்த நூலுக்கு உரை எழுதி இந்த நூல் எப்படி இருக்கிறது என்பதை அவர் வழியாக தெரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு பாதை சமைத்து கொடுத்த ஐயா, பெருமைக்குரிய ஐயா அவர்கள் இருக்காங்களே, அதுவும் மேனாள் துணைவேந்தர், ஆமாம் ஐயா திருமலை, நல்ல பேர் திருமலை ஐயா அவர்களே, இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை பெரிய அறிஞர்களே, ஒருத்தர் பெயரை நான் சொல்ல முடியல, சொல்லாதவர்கள் தயவுசெய்து பொறுத்து கொள்ளுங்க. இங்கே எனக்கு முன்னே ஒரு வள்ளல் உட்கார்ந்துருக்கிறார், அவர் வள்ளல், அவர் என்னை யாரை சொல்லாவிட்டு அவரை சொல்லணும். என்ன கல்வி தருகின்ற பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் கட்டி கொடுக்கின்ற வள்ளல் அவர். அவர் என்னை விட வயதில் குறைஞ்சவர் தான், ஆனாலும் அவருடைய திருப்பாதங்களை நான் வணங்கி கொண்டு தான் சொல்லுவேன். ஏன்னா கல்விக்கு கொடுக்குறார் அவர், அது கோடிகளை கொடுக்குறார், 5ஆம் வகுப்பு கூட படிக்கல அவர், அப்படிப்பட்ட ஒரு மனிதன். ஆக இத்தனை பெரிய அறிஞர்கள் இந்த அரங்கிற்கு வந்திருந்து, அதுவும் திண்டுக்கல்லிலிருந்து அண்ணன் எஸ்கேடி பெரியவர், ஜிஎஸ், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க. நான் என் பேரை சொல்லாத மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் அத்தனை பேரையும் நெஞ்சில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் முதலில் வணங்கி கொடுக்கிறேன், உங்களை பார்த்து பெருமைப்படுகிறேன்.
இந்த அரங்கத்தில் இது முதல் நிகழ்ச்சி. கூட்டம் வருமா என்று பலரும் எண்ணினார்கள். அதுவும் மழை நேரம். வராமல் இருந்தாலும் ஆச்சரியப்பட முடியாது. ஆனால் வந்தது பெரிய ஆச்சரியம். இந்த அரங்கத்தை நிறைத்திருக்கின்ற உங்களுடைய திருப்பாவங்களை சேவித்துக் கொள்கிறேன். பெரியோர்களே, எங்கே பார்த்தாலும் கூட்டம் தலையை தமிழுக்காக வந்திருக்கு. அந்த பெருமை தான் எனக்கு பெரிய விஷயம். மதுரை தன்னுடைய மாண்பை இழந்து விடாதபடி வந்து சேர்ந்திருக்கிறது. அது தமிழுக்கு பெருத்த பெருமை. 4 நூல்கள் சிறப்பு பண்ணால் அடிகளார் சாமிகள் வந்து இந்த நூலை படித்தது மட்டும் இல்லை, கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்க. சாமி வரணும்னு சொன்ன உடனே கண்டிப்பாக வருகிறேன் அப்படின்னு. முந்தா நாள் சென்னை, நாளையும் சென்னை, இந்த இடையில எப்படியாவது வந்து விடுகிறேன் என்று சொல்லி வந்து சேர்ந்தது மட்டுமல்ல, நூலை படித்து என்ன சொல்ல வேண்டுமோ அதை எப்படியெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் பகிர்ந்த மாணாக்கர்களில் நான் ஒருவன். குன்னக்குடி பள்ளிக்கூடத்தில் அவங்க தான் போட்ட பிச்சை தான் இது. அவருடைய பல்கலைக்கழகத்தில் தான் நாங்கள் படித்து இந்த பட்டிமன்றத்தை ஆளாக்கினோம். இந்த பட்டிமன்றம் இருக்கிறது என்று சொன்னால் தவத்திரி குன்றக்குடி அடிகளாரை வந்து மறக்கவே முடியாது. அவர்கள் தான் இதை வந்து ஊருக்கும் உலகுக்கும் எடுத்துக்கொண்டு போனாங்க. ஒன்றே ஒன்று, அவர்களுடைய காலத்தில் இந்த ஊடகங்கள் அதிகமாக இல்லை. இருந்திருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும். அது ஆதீனங்கள் இருக்கிற இடத்துல மற்றவர்கள் சரி சமானமாக அமர முடியாது ஒரு காலம். ஆதீனம் அனைவருக்கும் மேலாக அமர்ந்திருக்கும், மற்றவர்களெல்லாம் கீழே தான் இருக்க முடியும். அது இந்துக்களின் ஆதீனம் மட்டுமல்ல, எந்த ஆதீனமாக இருந்தாலும் இதுதான் மரபு. ஆனால் முதலில் உடைத்தெறிந்து பொதுமக்கள் எல்லாம் சமம் என்று சொன்ன ஆதீனம் என்று சொன்னால் அது குன்றக்குடி ஆதீனம். அந்த ஆதீனத்தின் பிள்ளையாக நாங்கள் வளர்ந்தோம் என்பதில் ஒரு பெருமை. இந்த நூலையை நான் வெளியிட போகும்போது எனக்கு நல்ல ஞாபகம். திருக்குறளை வெளியிடுவதற்கு அதற்கு அணிந்துரை கொடுத்தவர் மேனாள் முதல்வர் கலைஞர் அவர்கள். அவர் எல்லாம் முடிச்சுட்டு என்னை கேட்டார். பெரும்பாலும் எல்லாரும் போய் அவர்கிட்ட கேட்பாங்க, நாள் வெளியிடுறதுன்னு நீங்கள் வரணும்னு. ஆனால் ஆச்சரியம், அந்த மனிதர் என்னையா இதை வெளியிட வேண்டாமா, வெளியிடமுடியலன்னாரு. அப்போ நான் சொன்னேன், வெளியிடலாம், சென்னையில் வெளியிடுறதா இருந்தால் இன்றைக்கி இருக்கிற நிலத்துக்கு 5-6 லட்சம் ஆகும். நான் ஒரு கல்லூரி ஆசிரியன், 5-6 லட்சத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னேன். அவர் இப்படி ஒரு சிரிச்சுட்டு பிழைச்சிக்கிடுவேன். அவருடைய கமெண்ட் அது. அந்த நூலை வெளியிட்ட பிற்பாடு அதை வெளியிடலை. அது அரங்கராமலிங்கத்தா, ஆமாம், பாரதியாருடைய இல்லத்தில் வச்சு அரங்கன் தான் அதை முழுமையாக நின்று அங்கே வெளியிட்டோம். அதற்கு பிற்பாடு இது புறநானூறு, அது மறக்க முடியாது, பாரதியையும் ராஜாவையும். அதோடு கூட எங்களுடைய பட்டிமன்ற குழு, குறிப்பாக சொல்லப்போனால் பாரதியும் ராஜாவும் தான் அந்த நிகழ்ச்சியை வந்து உலகம் முழுவதும் தெரிவதற்கான வாய்ப்பாக வச்சு, அது யாரை, ரஜினியை போய் கூட்டிகிட்டு வந்தது எங்கே இருந்து எனக்கு தெரியும். அவர் மும்பையில் இருக்கார். ராஜா என்கிட்ட விவரத்தை சொல்லாமலே நான் முன்னாடியே போகிறேன்னு 2 நாளைக்கு முன்னாடியே புறப்பட்டு போச்சு. விளங்கலை எனக்கு என்ன காரணம் இப்படின்னு. ஆனால் போய் தன்னந்தனியாக இங்கேருந்து விமானத்தில் மும்பைக்கு போய் அவரை பிடிச்சி அவருடைய அனுமதியை வாங்கி, அவர் கண்டிப்பாக வர்றேன், நான் வந்துட்டேன்னா தான் வருவேன்னாரு. ஆனால் அந்த பெரிய மனிதர் வந்தது மட்டும் இல்லை, நல்ல பேச்சு பேசினார். அந்த பெருமை எல்லாம் எங்களுடைய பட்டிமன்ற குழுவுக்கு, குறிப்பாக ராஜாவுக்கும் பாரதிக்கும் தான் உரிது. அதனால் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்.
இந்த நேரம் அதை விட்டுட்டா போச்சு. 3வது நூல் அகநானூறு. அகநானூறு வெளியிடுவதற்கு அவர் கோயம்புத்தூரில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்காரரு முதல்லே சொல்லிட்டார், நான் தான் வெளியிடுவேன் அப்படின்னு உரிமையாக கேட்டுட்டார். அவர்கிட்ட சொன்ன பிற்பாடு ஒரு செலவும் இல்லை, எங்களுக்கு ஒரு செலவும் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எங்கள் பிள்ளைய ரெண்டும் எவ்வளவு செலவழித்தாங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அங்கே சென்னையில் வந்து ஒரு பெரிய ஹாலை பிடிச்சி நடத்துறதுன்னா எளிதான காரியமா, எக்கச்சக்கமாக காசு செலவழித்தாங்க. அது அவங்க சொந்த செலவு. நான் ஒரு பைசா கூட கொடுக்கலை. அதெல்லாம் நினைவாக வைக்கணும் இல்லையா? இதுவும் அதே மாதிரி தான். இங்கே இதில் கோயம்புத்தூர் நடக்கும்போது அன்றைக்கும் கடுமையான மழை. அந்த மழையில் அரங்கமெல்லாம் நிறைஞ்சி வெளியெல்லாம் நின்னாங்க ஆட்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அது நடந்தது. அதில் அந்த நூலை வெளியிட்டு பெரிதாக சிறப்பித்த பெருமை அவர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்காரரு. அவரை மறக்கவே முடியாது. அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த நேரம் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது. இந்த நிகழ்ச்சி இருக்கே, இது முதல்லையே தம்பி கார்த்தி சொல்லிட்டாங்க, ஏன் நம்ம அதில் தான் வெளியிடுறோம்னு. நானும் உடனே சொன்னேன், நம்ம அதில் தான் வெளியிடுறோம், ஏன்னா மதுரைக்கு அஞ்சு மதுரையில் தான் வரணும் அப்படின்னு. ஆனால் அவங்க அதை திட்டமிட்டு, அவர் கூட அந்த பக்கத்தில் கருப்பையான இருக்கார் பாருங்க, அவர் ஒரு சரியான செயல் வீரர். இந்த பக்கத்தில் இருக்கார் பாருங்க அசோக்ராஜ். இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து நல்ல இரவு பகல் 6 நாள் அவங்களுக்கு இதுதான் வேலை. இந்த வேலையை ரொம்ப சிறப்பாக அவங்க செய்து முடித்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. அது நான் ஆசைப்பட்டது என்னன்னா, இது வந்து மக்கள் கூடுகிற இடமாக இருக்கணும். இந்த அரங்கம் இருக்கே, இது இலக்கிய விழாக்கள் நடக்கிற அரங்கமாக இருக்கணும். அரசியல் விழாக்கள் இங்கே நடக்கக்கூடாது. இது இலக்கிய விழாக்கள் நடக்கக்கூடிய மதுரையில் மிகச்சிறப்பான ஒரு அரங்கமாக இது இருக்கணும். அதனால் இது முதல் நிகழ்ச்சி இலக்கிய நிகழ்ச்சியாக இங்கே வெளியிட்டரணும், ஒரு வரலாறு இதில் தொடங்கணும்னு நினச்சேன். அதற்கு எல்லா வகையான ஒத்துழைப்பு கொடுத்தது. இந்த இதுக்கு இன்னும் எவ்வளவு பணம்னு இன்னும் சொல்லலை, இதுவரைக்கும் அவங்க சொல்லலை. ஆனாலும் முடிவு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, கொடுத்து விடுவோம் அப்படின்னு முதல் உத்தரவு கொடுத்தது நம்முடைய வணக்கத்திற்குரிய முதல்வர் அவர்கள். இந்த நெருக்கடியான நேரத்திலையும் முதல் நிகழ்ச்சி இதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தான் கொடுத்தார். அவர் கொடுத்த பிற்பாடு இங்கே இருக்கிறவங்க அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டாங்க. அதனால் முதல்வர் அவர்களுக்கு, அவர் இன்றைக்கு வேறு ஒரு காரியம் செய்வதாக இருந்தது, ஒரு சிறு பிழை காரணமாக முடியாது, இப்போ வர முடியாதவங்க. அதனால் அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய வணக்கத்தையும் நன்றியையும் இங்கே எடுத்து உங்கள் முன்னேறி சொல்லிக்கிறேன். அதற்கப்பால் இந்த இடத்துல அவர் தினேஷ், இந்த இடத்துக்கு பொறுப்பாளர், அவங்கெல்லாம் சேர்ந்து இதை எப்படியெல்லாம் நமக்கு ஒத்துழைக்கணுமோ அவ்வளவாக ஒத்துழைச்சாங்க. ஆக மிகச்சிறப்பான ஒரு ஏற்பாட்டை இந்த அரங்கில் இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களெல்லாம் எல்லாரும் இது ஏதோ அவங்க விழாவாக நடத்தி இங்கே வந்திருந்தாங்க. அவர் அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் மேலாக இந்த அரங்கை வந்து நிறைத்த உங்களுக்கு எனக்கு என்ன நோக்கன்னா, நான் சாதாரணமாக தமிழ் கற்றவன். இங்கே ஐயா மாப்பேசி இருக்காங்க, தமிழில் கரை கண்ட மேதை. மாப்பேசி ஐயா தான் வைணவ இலக்கியத்துக்குள்ளே ஊறி தெளித்தவர். அதே மாதிரி நம்முடைய திருமலை ஐயா இருக்காங்களே, நல்ல பெரிய படிப்பாளிகள் அவங்களெல்லாம். இத்தனை பெரிய படிப்பாளிகள் இடத்துல எனக்கு எப்போதுமே ஒரு பெரிய என்னென்னா, தமிழை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். அது புலவர்களின் பாசறைக்குள்ளேயே பதுங்கி கிடக்கக்கூடாது. மக்களுக்கு எப்போது போய் சேருகிறதோ அப்போது தான் தமிழ் செழிக்கும். காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் நான் படித்த பைபிள் படித்தா கிறிஸ்தவத்தில் வளர்ந்தேன். பைபிள் படிக்கிற போது இயேசு கிறிஸ்து பேசுகிற மொழியை மேலே இருக்கக்கூடிய அந்த அண்ணா காய்பான்னு பெரிய பெரிய படிப்பாளிகள்
வேதங்கள் அவங்க கையில் பெரிய சொத்து, அவங்களுக்கு அது வேதம் அவர்களுக்கு பெரிய சொத்து, அவர்களுடைய வேதம். ஆனால் இவர் பேசுகிற மொழி அவர்களுக்கு தெரியலை. அவன் கேட்குறான், அவர் கோர்ட்டில் இவன் என்னடா பேசுகிறான் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இவர் பேசுவது மக்கள் மொழி. மக்கள் மொழியில் பேசியவர்கள் தான் மக்களிடத்தில் போய் சேருவார்கள். அதனால் புத்தர் அவருடைய நூலை, அவருடைய பேச்சு எல்லாம் பார்த்தா பாலி மொழி, மக்கள் மொழியிலேயே பேசினார். அவர் மக்கள் மொழியில் பேசுகிற பிற்பாடு அவருடைய சீடர்கள் சிலர், ஐயா இது வெறும் மக்கள் மொழியாகவே இருக்குது, அறிஞர்களின் மொழியில் ஏற்றிடுவோம், அதை நாங்கள் அதை செஞ்சிடட்டுமான்னு கேட்டாங்க. புத்தர் சொல்லிட்டார், மக்களுக்காகத்தான் நான் பேசுகிறேன், அவர்களுடைய மொழியிலே தான் என்னுடைய சொற்கள் இருக்க வேண்டும், இது அறிஞர்கள் மொழியில் சேர்க்க வேண்டாம்ட்டார். அப்போது மக்களுக்காகவே வரக்கூடிய இலக்கியம் அவர்களுடைய மொழியிலேயே இருந்தாக வேண்டும், இது வழக்கு. அதனால தான் சங்க இலக்கிய பரப்ப முழுக்க ஒரு பார்வை பார்த்துட்டு திருக்குறளுக்கு வந்த உடனேயே அதனுடைய நடையும் சரி, அதனுடைய வடிவும் சரி, எளிமை. சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்பாடல்களை பார்த்தீங்கன்னா அதிலிருந்து மாறுபட்டு மிக எளிமையாக முதல்ல வந்தது. அதனால தான் திருவள்ளுவர் மக்கள் மனத்தில் நிலச்சிக்கிட்டார். அதை கடந்து அப்படி மெல்ல வந்தோம்னு சொன்னால் கம்பனுக்கு ஓடியாங்க. கம்பனிடத்தில் வந்த உடனேயே அவனை போல அந்த காலத்திலேயே எளிமையாக சொன்னவன் இல்லை. சில பாடல்களை அப்படியே சொன்னால் உரையிட மாதிரியே இருக்கும். அத்தனை எளிமையாக அவன் சொன்னான்னா கம்பன் மக்கள் மத்தியில் போய் நிலைச்சிக்கிட்டான். கடைசியாக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இவன் என்ன மொழியில் பேசுகிறான்னு புலவர்களெல்லாம் திட்டிக் கொண்டிருந்தார்கள். பாரதியர் கொச்சை பாடல்கள் இது, பத்திரிகை பாடல்கள் இது, பாமர பாடல் இது என்று சொன்ன நிலையில் மக்களுக்காக பாடி அனைத்து புலவர்களையும் பின்புறம் தள்ளிவிட்டு முன்னே வந்து நின்று கொண்டான் பாரதி, நிலைத்து நிற்கிறார். அதனால் மக்களுக்காக நாம் எப்போது பேசுகிறோமோ, மக்களுக்காக எந்த நூல் இருக்கிறதோ அது நிலைக்கும். அதனால தான் இதுவரைக்கும் அறியப்படாத புலவர்களை தவிர பொதுமக்களில் சாதாரண 5வது 4வது படித்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு புறநானூறு படிக்க வேண்டாமா? அவங்க எப்போ போய் புறநானூறு படிக்கிறது? ஐயா எனக்கு 3 நாள் தான் ஐயா தெரியும், அவ்வளோதான் படிச்சிருக்கேன். நான் கடையில் உட்காந்துட்டு வேலை பார்க்குறேயா, முதலாளி வேறையா, நான் ஒரு சாதாரண ஆளியா, நான் எப்படி அகநானூறு தெரிஞ்சுக்கிறதுனா அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது சங்க இலக்கியங்களை எல்லாம் நபர்களுடைய நடையில் அவர்களுக்கு பிடித்த மாதிரி இன்றைய வழக்கில். அதனால தான் கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சுறாங்கன்னா பைபிளை ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு ஒரு தடவை அவங்க என்ன செய்கிறாங்க, அதை மொழி மாற்றம் பண்ணுறாங்க. மேன்னாடு இருந்த நடையை விட்டு அடுத்த நடைக்கு கொண்டு வர்றாங்க. இப்போ நாம் என்ன செய்யணும்னா அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் பெரிய மேட்டுக்குடி தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் எளிய தமிழிலே, இன்றைக்கு இருக்கிற தமிழிலே மக்களுக்கு இதை சொல்ல வேண்டும். அதற்காக பழைய கல்வி மொழியை மாற்றிடக்கூடாது, அது அங்கேயே இருக்கட்டும், அது புலவர்கள் பார்த்து கொள்ளட்டும். புலவர்களுக்கு அது, பொதுமக்களுக்கு இது என்று சொல்லி மாற்ற வேண்டும் என்பதனால தான் நானும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி செஞ்சிருக்கிறேன். அதில் கேள்வி சாதாரணமாக சிந்திக்கிற மாதிரி. இப்போ இலக்கிய ரசனையில் மிகச்சிறப்பாக எழுதியிருக்கார் நம்ம ஐயா திருமலை, நல்லூர். அது மிகச்சிறப்பான பெரும் பக்கமாக எழுதியிருக்காரு. அவங்க எழுதியிருக்கிறது ஒரு 300-400 பக்கத்துக்கு 300 பக்கத்துக்கு மேலே எழுதியிருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு புலவர்களுக்கு அது ரசனை, அது வந்து நகர சாயல் எப்படி வந்திருக்கு, அப்படி நகரமயமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு நல்ல விசாரணை. ஏன்னா பல்கலைக்கழகத்தில் இருந்தவர், நான் பொதுமக்கள் பல்கலைக்கழகத்தில் படித்தவன். அதனால் என்ன செஞ்சேன் அப்படின்னா இவர்களுக்கு தேவைப்படி எப்படி கொடுப்போம் என்று இதில் கொடுத்துருக்கிறேன். அதை மிகச்சிறப்பாக எடுத்து சொன்ன எஸ்ரா இருக்கார், அவரும் சரி சாமி அவர்களையும் சரி, அவங்க பூரா நல்லா படிச்சிருந்து சொல்ல வேண்டியது சரியாக சொன்னாங்க. அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் மறக்க மாட்டேன். அவர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.